ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ நம்ம எடுத்துக்கொள்வோம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஐசாயா சாப்டர் 43 verse 18 and 19 சேர்ந்து படிப்போம். எல்லாரும் சேர்ந்து. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதை நாளைக்கு நான் பேசுறேன் இந்த வார்த்தையை வச்சு. அப்போ ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கும் இந்த செய்தியை நம்மளோட இணைந்து பார்த்து அவங்க லைஃப்லயும் ஒரு ஷிஃப்ட் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், கலந்த காலத்துடைய தோல்விகளை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் அவருடைய ஆதீனத்துல, ஆண்டவர் அவருடைய நாள் காட்டியில், ஆண்டவர் அவருடைய கேலண்டர்ல உங்க தாயின் கற்பத்தில் நீங்க உருவாவதற்கு முன்பாகவே இந்த காலத்தில் இவைகளை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் என்ன செய்யறாரு? பிளான் பண்ணி விடுகிறார், தீர்மானம் பண்ணி விடுகிறார். நம்முடைய நாள் காட்டியும் தேவனுடைய நாள் காட்டியும் சிங்க் ஆகாது, வாய்ப்பே கிடையாது. அதாவது நாம வீட்டுல தொங்குற நம்முடைய கேலண்டருக்கும் எவ்வளவுதான் ஜெபத்தோட அந்த கேலண்டர் கையில வாங்கினாலும் அந்த நாள் காட்டிக்கும் அதனுடைய காலங்களுக்கும் அந்த டைமிங்க்கும் தேவன் உங்களை உருவாக்கும் பொழுது அவர் உங்களை குறித்து அவர் உருவாக்கி இருக்கிற அவருடைய திட்டங்களுக்கும் பிளானுக்கும் என்ன ஆகுது? சிங்க் ஆகாது, அது ஒத்து போகாது, அது வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒரு விஷயத்தை நீங்க எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்னை குறித்து அவர் ஒரு கேலண்டரை வச்சிருக்கிறார், அவர் ஒரு டைரியை வைத்திருக்கிறார், அதுல சில விஷயங்களை குறித்து வைத்திருக்கிறார். உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கும் நினைவுகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சில யோசனைகளை அவர் மனதில் வச்சிருக்கிறார், நினைச்சிருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட அப்படின்னா, அந்தந்த காலங்களிலே உங்க வாழ்க்கையில் நான் செய்ய போகிற காரியங்களை நீங்கள் அறிந்து உணர்ந்து, அதனாலதான் சொல்லுங்க, இதை அறியீர்களா? உங்களுக்கு இது தெரியாதா? I have a great plan in your life. இது உங்களுக்கு புரியலையா? அதை அறிந்து உணர்ந்து அந்த காலத்துக்கு ஏற்ப ஆண்டவர் நகரும் பொழுது அவரோட நகருவதற்கான ஒரு 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 ஆவிக்குரிய ஒரு ஒரு சென்சிட்டிவிட்டி, ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி, ஆவிக்குரிய ஒரு ஒரு தெளிவு, அந்த ஆவிக்குரிய உணர்வுன்னு ஒண்ணு நமக்கு இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, நம்ம எல்லாருக்கும் நம்ம சர்ச்சில் தெரியாத ஒண்ணு இல்ல, பண்டிகைகள், ஃபீஸ்ட் ஆஃப் த லார்ட். சோ பைபிள்ல நம்ம படிக்கக்கூடிய பண்டிகைகளே சிம்பிளி இட் இஸ் காட்ஸ் கேலண்டர். யாரை பற்றிய கேலண்டர்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நாள் காட்டி தான் பண்டிகைகள். சோ பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து எப்பொழுது பிறக்க போகிறார்? நீங்க என்னதான் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் ஆண்டவருடைய நாட்காட்டியில என்னைக்கு அவர் பிறக்க வேண்டும் என்பது அதுதான் நடந்துச்சே ஒழிய நீங்க கொண்டாடுற கிறிஸ்துமஸ்ல இல்ல. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதேதான் என்னைக்கு அவர் மரிக்க வேண்டும், என்றைக்கு அடக்கம் பண்ணப்பட வேண்டும், என்றைக்கு அவர் உயிரோடு எழும்ப வேண்டும், என்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை ஊற்ற வேண்டும், என்றைக்கு அவர் திரும்ப திருச்சபையை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்பொழுது திரும்ப வர வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் ஏற்கனவே காலங்கள் முதற்கொண்டு, நாட்கள் முதற்கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? பிளான்ட் அண்ட் ப்ரிப்பேர்ட். பிகாஸ் our God is a God of order. நம்முடைய தேவன் ஒரு ஒழுக்கத்தின் தேவனா இருக்கிறார், ஒழுங்குல ஆண்டவர் செயல்படுற தேவனா இருக்கிறார். கரங்களை ஒருத்தர் வழியில சொல்லுங்க பாருங்க. அப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுடைய விஷயத்திலேயே இவ்வளவு தெளிவாக இந்த காலத்தில் இவைகளை நடப்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தது மாத்திரமல்ல, அதை நடப்பித்தும் காண்பித்தாரோ அல்லது இன்னும் நடப்பிக்க போகிறார். அதே மாதிரிதான் உங்க லைஃப்லயும் ஆண்டவர் காலங்களை வைத்திருக்கிறார், சீசன்ஸ் வச்சிருக்கிறாரு, டைமிங் வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி வழியில சொல்லுங்க பாருங்க. நீங்க ஆண்டவரை அறியாத ஜனங்களை புற மதஸ்தர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய தேசத்தில் இருக்கிற புற மதஸ்தர்கள் மாத்திரமல்ல, அன்னைக்கே கிட்டத்தட்ட இப்ப இருந்து ஒரு 4000-5000 வருஷத்திற்கு முன்பாகவே அஸ்ட்ராலஜி, ஜோசியம் என்று ஒன்றை மனிதன் கண்டுபிடித்து தனக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிற தலையெழுத்தை என்ன செய்யலாம்?
தீர்மானித்துடலாம், கண்டுபிடிச்சிடலாம், அதனுடைய அடிப்படையில நம்ம வாழ்க்கை என்ன செய்யலாம், அமைத்து விடலாம் நம்ம பிளான் பண்றோம். அது நடப்பதில்லை. ஜோசியத்துல நமக்கு என்ன கிடையாது, நம்பிக்கை இல்லை. ஆனா எப்படியோ மனுஷன் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க உங்க லைஃப்ல தேவனுடைய டிவைன் பிளான நம்புறீங்களோ இல்லையோ, ஆண்டவரை அறியாத புற மதஸ்தர்கள் ஏதோ ஒரு ஏட்டில் உள்ளத என்ன செஞ்சுட்டு இருக்கான், இதுலதான் என் தலையெழுத்தி அடங்கி இருக்கு, இதன்படிதான் நாளைக்கு நடக்க போகுது, நாளைக்கு கல்யாணம் வைக்கலாமா வேண்டாமா, நாளைக்கு வீடு கட்டலாமா வேண்டாமா, வெளியில போகலாமா வேண்டாமா என்பதை முதற்கொண்டு அவன் என்ன செய்கிறான்னா, ஏதோ ஒண்ணு எங்கேயும் நம்மளை பத்தி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பி செயல்படுகிறான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை தேவன் மேல அல்ல, அவனை நேரா கொண்டு போய் பாதாள தள்ளக்கூடிய பிசாசின் மேல அவன் நம்பிக்கை வச்சிருக்கான். ஆனா நமக்கு மட்டும் எப்படின்னா, இப்படி எல்லாம் இருக்கு, ஆண்டவர் என்னை குறித்து திட்டம் பண்ணி இருக்கிறார், பிளான் பண்ணி இருக்கிறார், டிசைன் பண்ணி இருக்கிறார் அப்படின்றத பத்தி நம்ம கவலைப்படவும் இல்லை, அதுக்கான தேடலும் நம்ம லைஃப்ல இல்ல. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா யார் அதை அறிந்து உணர்கிறார்களோ அவங்க லைஃப்ல அந்தந்த காலத்துல அடைய வேண்டிய வளர்ச்சியை, உயர்வை அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். See, God works in cycles. சைக்கிள்னா இந்த சைக்கிள் இல்ல, ஆண்டவர் சுழற்சி முறையில தான் செயல்படுறது. எல்லாமே சைக்கிள்ஸ் தான். நிறைய நான் பேசணும், ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 9 மணிக்கெல்லாம் நீங்க முடிச்சிடணும் அப்படின்னு. நமக்கு அதுதான் பிரச்சனையே. ஆண்டவர் எப்படி செயல்படுறாரு, சுழற்சிகளிலே செயல்பட்டு இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு அவங்க கானானை நோக்கி போகிற வழியில தான் ஆண்டவர் இந்த ஃபீஸ்ட் பண்டிகைகளை குறித்து அவளோட ஆண்டவர் என்ன செய்யறார், பேசுறாரு. சோ ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த பண்டிகைகளை நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்க, கொண்டாடிக்கிட்டே இருங்க. அப்படின்னா அந்த வருஷத்தினுடைய முதல்ல பஸ்கா வருது, வருஷத்தினுடைய நடுவில் பெந்தேகோஸ்தே பண்டிகை வருகிறது, வருஷத்தினுடைய கடைசியில கூடார பண்டிகை வருது. சோ இத சைக்கிளா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, வருஷந்தோறும் தவறாம கொண்டாடிக்கிட்டு இருங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஏதோ இந்த சைக்கிள்ல, இந்த சுழற்சியில ஏதோ ஒரு இடத்துல கப்புன்னு ஒரு உயர்வு இருக்கும். இந்த சுழற்சியில என்ன இருக்கும், ஒரு உயர்வு என்ன செய்யும் இருக்கும். அது எப்போ நமக்கு என்ன செய்யாது தெரியாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க ஊட்டி மலை மேல ஏறி இருக்கீங்களா? மலை மேல ஏறுறது எப்படி ரோடு ஏறினா யோசிச்சிருக்கேன். மலையில ரோடு போடுறவங்க ஏன் இப்படி நேரா ரோடு போடாம போனாங்க இல்லையா? மலையில எப்படி போட்டிருக்கலாம், ரோடு நேரா போட்டிருக்கலாம்ல. மேட்டுப்பாளையத்திலிருந்து நேரா எங்க போயிருந்திருக்கலாம், அதுக்கு கூடால பர்லியார் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா என்ன செஞ்சிருக்கலாம். ஒரு நேர ரோடு போடுற அந்த அறிவு மனுஷனுக்கு இல்ல. அப்படிதான் நம்ம நினைச்சது உண்டு. அப்படி இல்லை. உயர்வு என்பது சைக்கிள்ஸ்ல தான். அப்ப மலை மேல ஏறணும்னா நீங்க என்ன செய்யணும், ஒரு சுழற்சி, அடுத்த சுழற்சிக்கு நீ மேல போயிடுவ, அடுத்த சுழற்சிக்கு நீங்க மேல போயிருங்க, அடுத்த சுழற்சிக்கு நீங்க மேல போல. இப்படிதான் ஒரு உயர்வை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரிதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பல சைக்கிள்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்போ நாமளும் ஆண்டவருடைய அந்த இதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்கிட முடியுதா தெரியல, பட் புரிய வைக்கிறேன். ஆண்டவருடைய அந்த சைக்கிள்ல, ஆண்டவர் உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய அந்த சீசன்ஸ்ல நீங்க அப்படியே ஆண்டவரோட பிரயாணிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, எப்போ ஆண்டவர் உங்களை தூக்கணுமோ ஒரு தூக்கிடுவார் ஆண்டவர் மேல. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி தூக்கி அடுத்த நிலையில உங்களை உயர்த்தி 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 உங்களை கொண்டு போய் எங்க வச்சிருவாரு, மேல ஒரு இடத்துல ஆண்டவர் உட்கார வச்சிருவார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த சுழற்சி, இந்த சைக்கிளை நம்மளால என்ன செய்ய முடியல, புரிஞ்சுக்கிட முடியல. அதனாலதான் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஒரே இடத்துல நின்னுகிட்டு உயரமா பார்த்து இந்த உயரத்தை நான் எங்க என்ன செய்யும் வாழ்க்கையில எட்ட முடியாது அப்படின்னு கீழே நின்று நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், போராடி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, கொஞ்சம் சுத்து, என்னோட சேர்ந்து நீ என்ன செய்யும், சுழன்று வா, நான் உன்னை வழி நடத்தி செல்கிற அந்த பாதையில என்னோடு கூட நீ சுத்தி சுத்தி வா. அந்த பாதை உங்களை என்ன கொண்டு போகுது, மேல கொண்டு போகுதுன்றத நம்மளால என்ன செய்ய முடியல, உணர முடியல. அப்படி போகும்போதுதான்
என்னடா இது, அதே மலையத்தான் நம்ம சுத்தி வர்றோம் இல்லையா, அதே பாதையத்தான் சுத்தி வர்றோம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், ஆமென், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் அடுத்த நிலையில உங்களை கொண்டு போய் நிறுத்துவேன். வேறு துறையில சொல்லுங்க பாருங்க. நான் சொல்றேன், இது எல்லா நிலைகளிலும் இந்த உயர்வு. நீங்க பிசினஸ் பண்றீங்களா, அதுலயும் நீங்க பாப்பீங்க. நீங்க ஊழியம் செய்றீங்களா, அதுல நீங்க என்ன செய்வீங்க பாப்பீங்க. புரியுதா நான் சொல்றது? ஆனா எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் ஆண்டவர் உங்களை வழி நடத்தி செல்லக்கூடிய இந்த சீசன், ட்ரை சீசன் என்ன செய்யும் இருக்கும். ஆனாலும் அது ட்ரையா இருந்தாலும் சரி, யாரோட பிரயாணிக்கணும், சோர்ந்து போகாம தளர்ந்து போகாம, என்னடா வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குன்னு நினைக்காம நீங்க தொடர்ந்து, ஆண்டவர் நீர் என்னோட நடக்கிறீர். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு முன்னாடி போறீங்க, நான் என்ன செய்யறேன், உங்களை அப்படியே பின்தொடர்ந்து வரேன்னு அவருக்கு பின்னாடி போனீங்கன்னா, அந்த சைக்கிள்ல எங்க ஆண்டவர் உங்களை தூக்கணுமோ அங்க தூக்கி கொண்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமுடையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 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 ஆண்டு சரி, இந்த ஆரம்ப நிலை எனக்கு ஒரு கைரோஸ். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு லிஃப்ட், ஒரு சுழற்சியில் என்ன உண்டாகுது, எனக்கு ஒரு ஊழியத்துல, என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு லிஃப்ட நான் பார்த்தேன், ஒரு லிஃப்ட பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் என்னை அல்லது நம்மளை பயன்படுத்துகிற விதங்கள் ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் நமக்கு ஊழியத்துடைய வாசல்கள் திறக்குமா அப்படின்லாம் என்ன செய்தது இல்லை, நான் யோசிச்சதே இல்லை. ஆனா பொறுமையா, பெரிய எந்த ஆன்டிசிபேஷன் இல்லாம ஆண்டவர் பின்னாடியே பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் இந்த லிஃப்ட கொடுக்கிறார். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால். இந்த ஃபோன் கால்ல இன்னொரு யாருன்னு தெரியாது எனக்கு ஃபோன் பண்ணி, ராஜமுந்திரியிலேருந்து ஒரு ஊழியக்கார் ஃபோன் பண்ணி, என்னுடைய மகளுக்கு திருமணம் எங்கே நடக்குது, ராஜமுந்திரியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணத்தை நாங்கள் நடத்துகிறோம். அந்த திருமணத்தில் நீங்கள் செய்தி கொடுக்க வரணும். அவ்வளோதான். எவ்வளோ நிமிஷம்? வெறும் 45 நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு 2 and 4 டிக்கெட்ஸ் புக் பண்ணுறாங்க ஃப்ளைட்டில். ஸோ இதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, யோசித்து கூட பார்க்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஊழியர்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அல்லது இந்த மாதிரி ஒரு சீசன். ஆனால் வெறும் 45 மினிட்ஸ் மெசேஜ் கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கு எவ்வளவு காணிக்கனாலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு என்னவா இருக்கோம், ரெடியா இருக்கிறோம் என்று சொல்லி வெறும் 45 மினிட்ஸுக்காக எனக்கு 2 and 4 ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணி தருவதற்கு, அதாவது ஒரு சீசன், ஒரு லிஃப்ட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, தேவனை பொறுத்த மட்டும் அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ஊழிய வாழ்க்கையில இது என்னவா பாக்குறேன், நான் ஒரு உயர்வா நம்மள பாக்குறோம். என்ன அப்படி ஒரு மேரேஜ்ல என்ன கொடுக்கணும்னு போது அவர் சொன்னார், பாஸ்டர் மேரேஜ் ஃபுல்லா ஜூயிஷ் செரமனியாவே நாங்க நடத்துறோம். குப்பாவுக்கு கீழே எப்படி கெட்டுபால்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணி கம்ப்ளீட்டா அந்த ஜூயிஷ் மெத்தட்ல நாங்க கொண்டு போறோம். நிறைய பாஸ்டர்ஸ் வர்றாங்க. இது ஓப்பன் கிரவுண்ட்ல நடக்க போகுது. ஆகவே இது பிப்ளிக்கல், இது வசனத்தின் அடிப்படையிலானதுன்றத நீங்க தான் எங்களுக்கு விளக்க முடியும்னு எங்கேயோ யாரோ மூலமா நாங்க என்ன செஞ்சோம், கேள்விப்பட்டோம். தயவு செய்து நீங்க என்ன செய்யணும், ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உயர்வுகள் லிஃப்ட் வரும்போது, சீசன் வரும்போது, அந்த சுழற்சியோட சேர்ந்து சுழன்றீங்கன்னா நீங்க அந்த உயர்வு என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நான் நம்புறேன் நம்மை உயர்வுக்கு, ஊழியத்தையும் சரி என்னோடு இணைந்து பயணிக்கிற அன்பு ஊழியர்களையும் அடுத்த நிலைகளிலே உயர்வதற்கான பர்ஃபெக்டான சீசன் இந்த சீசன்ல நம்ம இருக்கிறோம். நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், கெட் ரெடி, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மாலை வேளையில நம்ம ஒரு நல்ல ஒரு பிரின்சிபல் என்ன செய்ய போறோம், கற்றுக்கொள்ள போறோம். பட் எப்பவுமே ஆஸ் யூஷுவல் பாடம் மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஆழமா இதை என்ன செய்யறேன், பதிய வைக்க விரும்புகிறேன் இதனுடைய பின்னணிகளை. ஸோ என்னோட சேர்த்து இன்னைக்கு நாம இன்னொரு அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்துக்கு உங்க பைபிளை திருப்பி கொள்ளுங்க. ஏன்னா 40, 41, 42, 43 இது எல்லாமே ஒரே சீக்வன்ஸ்ல, ஒரே பின்னணியில வரக்கூடிய அதிகாரங்கள் தான். என்னோட இணைஞ்சு நீங்க எல்லாம் படிக்க போறீங்க. 40ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிக்க பார்க்கல எல்லாரும் சேர்ந்து. என் ஜனத்தை ஆற்றுங்கள், சத்தமா படிக்க பார்க்கல. என் ஜனத்தை ஆற்றுங்கள். உங்களதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தை ஆற்றுங்கள். எங்க
எங்க பக்கத்துல இருக்கு பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை ஆற்ற போகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் நம்மளை தேற்ற போகிறார். சோ ஆறுதலையும் தேறுதலையும் பார்க்கிற ஒரு சீசன். நல்லாதான் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரைட். ஆறுதலையும் தேறுதலையும் வாசிங்க. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதின் போர் முடிந்தது அப்படின்னா போர் என்கிற ஒரு சீசன் இருந்திருக்கு. இப்ப போர் என்ன செஞ்சிருக்கு? முடிந்தது என்றும் அதின் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையிலே ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு என்ன செய்யுங்க? கூறுங்கள் என்று உங்கள் தேவன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நான் உங்களுக்கு இதை விளக்குகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனை அவங்களுக்கு கொடுத்துட்டேன், என்னாலேயே பொறுக்க முடியல, அதனால தண்டிக்கப்பட்டு என் ஜனங்களை நான் என்ன செய்வேன்? ஆற்றுவேன், தேற்றுவேங்கிறார். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி கொடுத்துட்டாரா? ரெட்டிப்பா கொடுத்துட்டாரா? அடி எப்படி கிடைச்சிருக்கு? சொல்லுங்க சத்தம், எப்படி கிடைச்சிருக்கு? அடி ரெட்டிப்பா கிடைச்சிருக்கிறதுனால நான் கொடுக்கறதை எப்படி கொடுக்க போறேன்? நம்ம ஆண்டுடைய குணம் அப்படியே நம்ம குணம் மாதிரி இல்லை. ஒரு அழியில சொல்லுங்க பாரு, கொடுக்கறதையும் கொடுத்துட்டு கூட்டு கொண்டு போய் என்ன செய்வோம்? நம்ம வாங்கி கொடுக்கறத வாங்கி கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, இது உன்னை ஆற்றுகிற காலம், இது உன்னை தேற்றுகிற காலம். நீ செய்த தவறுக்கு, நீ செய்த அக்கிரமுக்கு, நீ செய்த பாவத்திற்கு தக்க பலனை நீ என்ன செஞ்சிட்ட? அனுபவித்து விட்டாய். போதும், இதுக்கு மேல உன்னை அடிக்க விருப்பம் இல்லை, அடுத்த சுழற்சிக்குள்ள நான் கொண்டு போகிறேன். ஆமா, நான் என்ன செய்ய போறேன்னா, நான் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து 3வது வசனத்தை படிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோலனானது செவ்வையாகி கரடு முரடானது என்ன செய்யும்? சமமாக்கப்படும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுக்கு அடுத்த சீசனை நான் கொண்டு வந்துட்டேன். என்னன்றதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். சரித்திர பூர்வமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் போல விளக்கிட்டு இதனுடைய கருத்துக்குள்ள போவோம். எத்தனை பேர் ஒரு முறையாகிலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படித்திருக்கிறீர்கள்? கை விளக்க படிச்சிருக்கீங்களா? புரிஞ்சிச்சா? புரியாது. எது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நடந்தவைகள், எது நடந்து கொண்டிருக்கிறவைகள், எது நடக்க போகிறவைகள் என்பதை ரொம்ப ஆழமா ரொம்ப பொறுமையா தேடி வாசிச்சாதான் மட்டும்தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல ஆண்டவர் பிரசன்ட் ஈவென்டா, ஃபியூச்சர் ஈவென்டா அல்லது பாஸ்ட் ஈவென்டான நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு லேசா முதல்ல உங்களுக்கு விளக்கிடுறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முடிஞ்சிருச்சு, போர் முடிஞ்சிருச்சு, உன்னை அடிமைத்தனத்தின் காலத்தில் நான் வைத்திருந்த அந்த காலங்கள் முடிஞ்சு போச்சு, உன்னை ஆற்றுகிற காலம் வருகிறது, உன்னை தேற்றுகிற காலம் வருது. அதனால நீ என்ன செய்யணும்? பள்ளங்களை நிரப்பு, மலைகள் என்ன செய்? சமமாக்கு, கரடு முரடானவைகள் என்ன செய்? ரெடி பண்ணு. அடுத்த லிப்டுக்குள்ள ஷிஃப்டுக்குள்ள கொண்டு போகிறவர் வர்றாரு, அதனால நீ ரெடி ஆகு அப்படிங்கிறார். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இதை வச்சுதான் என்ன செய்ய போறேன்? பேச போறேன். கவனிங்க, இந்த பைபிள்ல நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் வாக்கு தத்துவங்களுக்காக மாத்திரம் தான் நம்ம படிப்போம். அது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்னா டிசம்பர் மாதம் தான் தேடி 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 ஜனவரிக்கான வாக்கு தத்துவங்களை எங்க தான் கண்டுபிடிப்பாங்க? ஏசாயால தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனா these prophetic books are fundamental books for the Christianity. கிறிஸ்தவத்திற்கு மிக அடிப்படையான புஸ்தகங்கள் எந்த புஸ்தகங்கள்னா இங்க இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். Christ is revealed in the Old Testament. Christ is revealed in the Old Testament and he was established in the New Testament. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து செய்யப்பட்ட தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தப்பட்டார். வெளிப்படுத்தப்பட்ட அந்த கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யப்படுகிறார்னா தம்மை நமக்கு காண்பிக்கிறார். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அழியில சொல்லுங்களேன். இது பைபிள் காலேஜ் நினைச்சிடாதீங்க, பட் புரியணும் உங்களுக்கு, புரியணும். சும்மா ஒரு வசனத்தை வச்சு நம்ம பேசிட முடியாது. ஏன்னா பின்னணி தெரியாம வசனம் பேசினா தப்பாயிடும்.
அதனாலதான் பின்னாடியோட நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு பேசுறேன். கரங்களை வைத்து வழியில சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து ஆரம்பித்து மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா இவைகளை 3 பகுதிகளாக 3 தீர்க்க தரிசன பகுதிகளாக பிரிக்கலாம். எப்படின்னா, ஒண்ணு, இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் செய்த பாவத்து நிமித்தமாய் பாபிலோனுக்கு அடிமைகளாக செல்லுவதற்கு முன்பாக பேசப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். அதாவது சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் உங்களை எங்க அனுப்ப போறாரு? பாபிலோனுக்கு அனுப்ப போகிறார். 70 வருஷம் நீங்க எங்க போயிருக்க போறீங்க? பாபிலோன்ல அடிமைகளாக இருக்க போகிறீர்கள் என்று சொல்லி ஃபியூச்சர் ஈவென்ட்டை பற்றி பேசுகிற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் சில. அதுல ஒன்னு எரேமியா, இன்னொன்னு ஏசாயா. மறுபடியும் சொல்லுகிறேன், ஏசாயாவும் எரேமியாவும் are the prophetical books which was written before the captivity. சிறைக்கு அடிமைத்தனத்துக்கு செல்வதற்கு முன்பாக எழுதப்பட்டவைகள், அல்லது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவைகள் ஏசாயா. அடுத்தது, சிறையில இருக்கும் பொழுது யூதர்கள் பாபிலோனுடைய அடிமைத்தனத்தில் 70 ஆண்டு காலம் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட அல்லது உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் உண்டு. அதுல ஒன்னு எசேக்கியேல், இன்னொன்னு தானியேல். எல்லாம் சொல்லுங்க, எது? எசேக்கியேல், தானியேல். எசேக்கியேலும் தானியேலும் எந்த காலத்தில் எழுதப்பட்டது? யூதர்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது, when they were in the captivity. அடுத்தது, சிறை தாண்டி 70 வருஷ அடிமைத்தனத்தை முடித்து திரும்ப வந்தாங்கல்ல, என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், போர் முடிந்தது, சிறையிருப்பு முடிந்ததுன்னு சொல்லி திரும்ப அவர்கள் இழந்த சுதந்திரத்தை, இழந்த எருசலேமை திரும்ப அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் வெகு சிலர். அது யாருன்னா, ஒன்னு சகரியா, இன்னொன்னு மல்கியா. புரியுதா? இவங்கெல்லாம் எப்போன்னா ஆஃப்டர் தி கேப்டிவிட்டி. ஹகாய், இவங்கெல்லாம் பேசினாங்க. அப்ப யார் யாரு எப்போ பேசினாங்கன்றது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்? சரி, இங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம படிக்கிற இந்த வசனங்கள் அனைத்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த எதிர்காலத்தை, ஃபியூச்சரை பற்றி பேசுற தீர்க்க தரிசனங்கள். அதாவது 2 ஃபியூச்சர், 2 எதிர்காலம். ஒன்னு, நீங்க செய்கிற பாவத்திற்கு எங்க போறீங்க? பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு செல்ல போகிறீர்கள் என்கிற அந்த அடிமைத்தனத்தை குறித்த தீர்க்க தரிசனமும், அப்படி அடிமைத்தனத்துக்கு போகிற நீங்கள் ஒரு நாளிலே அதுல இருந்து என்ன செய்வீங்க? திரும்ப விடுதலையாகி வருவீர்கள் என்று ஃபியூச்சரை குறிச்ச ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு நல்ல ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய புஸ்தகம் தான் எதுனா ஏசாயா. ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஏசாயா படிக்கும் போது கேப்டிவிட்டியில போகிறத பொழுது எப்போ பேசினார்னோ, கேப்டிவிட்டி முடிஞ்சு சிறை முடிஞ்சு திரும்ப வரப்போவதற்காக எந்த வசனத்தை பேசினார்ன்றது நமக்கு தெரியணும். ஒரு அள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அள்ளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. ரைட். இதுல ஏசாயா தீர்க்கதரிசியும் எரேமியா தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பாபிலோனுடைய அடிமைத்தனத்திற்கு போகிறதுக்கு முன்னாடியே 3 மிக முக்கியமான ப்ராஃபசிஸ், 3 முக்கியமான தீர்க்க தரிசனங்களை உரைத்தார்கள். சத்தமா சொல்லுங்க, எத்தனை முக்கியமான தீர்க்க தரிசனங்கள்? 1, உங்களை ரட்சிப்பதற்காக மேசியா வரப்போறார். சொல்லுங்க, யார் வரப்போறா? மேசியா வரப்போகிறார். பாடுபடுகிற மேசியா. சத்தமா சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? பாடுபடுகிற மேசியா. உங்களை ரட்சிப்பதற்காக பாட வேதனையை சகிக்கக்கூடிய ஒரு மேசியா வரப்போறார் என்றதை ஏசாயா முன்னாடியே அறிவிச்சார். எந்த அதிகாரத்துல கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53. இது 1. 2வது, ராஜாவாக மேசியா வரப்போகிறார் என்கிற தீர்க்கதரிசனம். சத்தமா சொல்லுங்க, எப்படி? சத்தமா சொல்லுங்க, என்னது? ராஜாவாக அவர் யார் வரப்போறார்? மேசியா வரப்போகிறார் என்கிற ஒரு ப்ராஃபஸியை ஆண்டவர் ஏசாயா மூலமா என்ன செய்றாரு? சொல்றாரு. எழுதிட்டீங்களா? 3வது, அப்படி ராஜாவாக வரப்போகிறவர் ஒரு ராஜ்யத்தை இந்த பூமியில் என்ன செய்கிறார்? ஸ்தாபித்து ராஜாதி ராஜாவாக இந்த பூமி முழுவதையும் ஆட்சி செய்ய போகிறார் என்பதையும் யார் எழுதுறா? ஏசாயா சொல்லி வைக்கிறார். ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எழுதிக்கோங்க, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. புரியுதா?
இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் நாளைக்கு கேட்டால் உங்க மனசில் நிற்கும்னு எனக்கு தெரியாது. ஏன் தம்பி நிற்குமா? நிற்காது. அந்த அளவுக்கு ஒன்று நம்ம இப்பதான் இப்படி இருக்கா அப்படின்னு சிலர் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நானும் தான் எத்தனை தடவை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படிச்சிருக்கேன். இப்படியெல்லாம் இருக்கான்னு இப்பதான் உங்களுக்கு புரிய வருது. தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா ஏன் இந்த பின்னணியை சொல்றேன் அப்படின்னா, தேவன் முன்பாகவே பிளான் பண்ணி இதுதான் நடக்கும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணிடுறார். தீர்மானம் பண்ணினவர் ஏற்ற காலம் வரும் பொழுது அவைகளை அழகாக நடப்பித்து காண்பிக்கிறார். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நான் இப்ப எங்க இருக்கிறோம்? ஏசாயா மூலமாய் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறின 2வதுக்கும் 3வதுக்கும் இடப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஒரு இல்லையா? ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். சோ மேசியா பாடுபடுகிறவராய் வந்துட்டாரா? வந்துட்டார் இல்லையா? அடுத்தது அவர் ராஜாவாக வரப்போகிறார் என்றும், அடுத்தது ராஜா இந்த பூமியை என்ன செய்ய போறார்? அவருடைய ராஜ்யத்தை கொண்டு பூமி ஆளுகை செய்ய போகிறார் என்று சொல்லி, இந்த 1க்கும் 2க்கும் நான் தப்பா சொல்லிட்டேன். 1க்கும் 2வது தீர்க்க தரிசனத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் இருக்கிறோம். அதாவது என்னன்னா, God plans everything. He plans everything. பிளான் பண்றது மாத்திரமல்ல, அவருடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலாக அவருடைய திட்டத்தையும் கர்த்தர் முன்னே அறிவிச்சார். ஆண்டவர் கண்ணுல கட்டி காட்டுல விடுகிற தேவன் அல்லவே அல்ல. சொல்லுங்க, என் வாழ்க்கையில எல்லாம் திட்டம் பண்ணப்பட்டு விட்டதுன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எவ்ரிதிங் இஸ் பிளான். சத்தமா சொல்லுங்க. எவ்ரிதிங் இஸ். எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கை தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுன்னு? நல்ல கைகளை உயர்த்தி சொன்ன, என் வாழ்க்கை தேவனால தீர்மானிக்கப்பட்ட. இட்ஸ் வெல் பிளான். இட்ஸ் வெல் பிளான். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த தேவனுடைய திட்டமும் தீர்மானிக்கப்பட்டது. மெசியாவை குறித்த தேவனுடைய திட்டமும் தீர்மானிக்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். சரி. அப்ப ஏசாயா மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, யூதர்களை குறித்து தேவன் சொன்ன முதல் ப்ராபசி என்னன்னா, நீங்கள் செய்த பாவத்திற்காக எங்க போறீங்க? பாபிலோனுடைய அடிமைத்தனத்துக்கு போறீங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? போறீங்க. அங்க இருப்பீங்க. இது ஆச்சரியம் என்னன்னா, ஏசாயா 40ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள என்ன செய்யல? போகவே இல்லை. அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. பாபிலோன்ல அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கும் போது ஆண்டவர் ஏசாயாவை எழுப்பி சொல்றாருன்னு வைங்களேன், என் ஜனங்களை என்ன செய்யுங்க? ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அவர்களுடைய போர் என்ன செஞ்சிச்சு? முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். பிகாஸ் we live in time. நாம எதுல வாழ்றோம்? காலத்துக்கு உட்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் சொல்லுங்க, எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஆனா இவன் உள்ள போவாதற்கு முன்பாகவே போவான் என்றும், அது மாத்திரமல்ல, ஒரு காலம் வரை என்ன செய்வேன்? நான் அவர்களை திரும்ப கொண்டு வருவேன், அவர்களை ஆற்றுவேன், தேற்றுவேன் என்று ஆண்டவர் என்ன செய்றார் சொல்றார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நடந்துச்சா நடக்கலையா? சொல்லுங்க. நடந்துச்சா நடத்தியா? அப்படியே நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போனாங்க? பாபிலோனுக்கு அடிமையா போனாங்க. திரும்ப ஆண்டவர் ஒரு கோரேசை எழுப்பி என்ன செஞ்சாரு? அவர்களை விடுதலையாக்கி எருசலேமுக்கு கர்த்தர் திரும்ப கொண்டு வரார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அலையில சொல்லுங்களேன். ரைட். இப்போ திரும்ப வந்துட்டாங்க. ஓகே, நான் முதல்ல இந்த வசனங்களுடைய ஆழங்களுக்குள்ள அல்லது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்குள்ள நான் போறதுக்கு முன்னாடி பின்னாடி அந்த பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். அப்போ இவங்க திரும்ப வந்துடுறாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான 3 ப்ராமிசஸ் என்ன செய்யல? நிறைவேறல. அதுல ஒண்ணு யார் வருவா? நம்ம பாபிலோனுக்கு போனோம், 70 வருஷம் அங்க அடிமையா இருந்தோம். திரும்ப கர்த்தர் கோரேசை எழுப்பி திரும்ப கொண்டு வந்து எருசலேமை கட்டி திரும்ப ஆலயத்தை எடுப்பித்து கட்டியாச்சு. கட்டி கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆச்சு. ஏசாயா மூலமா சொன்ன வாக்குத்தத்தம் என்ன செய்யல? நிறைவேறல. யார் வரல? இன்னும் சத்தமா சொல்லுங்க. யார் வரல? மேசியா வரல. 2வது அவருடைய ராஜ்யமும் அவர் பாடுபடுகிறவராகவும் வரல, அவர் ராஜாவாக வரல. அடுத்தது அவர் தன்னுடைய ராஜ்யத்தை என்ன செய்யல? ஸ்தாபிக்காம இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, இந்த 400 வருஷ காலத்துல தேவனை விட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. கரங்களை உயர்த்தி வெளியில சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. So there is a prophecy.
என்னென்ன ப்ராஃபஸி? உள்ள போவீங்க, வெளியே வருவீங்க, மேசியா வருவாரு, ராஜாவா வருவாரு, ஆளுங்க என்ன செய்வார். ஒரு பெரிய டைம் ஃப்ரேம், ஒரு பெரிய சைக்கிள், ஒரு அழகான திட்டத்தை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல வரைஞ்சு கொடுத்துட்டார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க ஒரு அலையில. சோ இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் இது 2 தான் நடந்திருக்க ஒழிய யாரும் வரல. இன்னும் மெசியா வரல, அடுத்தது நடக்கலன்னு உடனே நம்மள மாதிரி ஆண்டவர் சொன்ன வாக்குகள் நிறைவேறல, வசனம் நிறைவேறல, திட்டம் நிறைவேறல, இன்னும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சுத்திக்கிட்டே தான் இருக்கோம். அந்த சைக்கிள்லே தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் ஒரு உயர்வை நான் பார்க்கல, இன்னும் ஒரு மேன்மையை பார்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு 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 சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த வசனத்தை கொஞ்சம் புரியுறது கஷ்டம். என்னன்னா, இந்த 40ஆம் அதிகாரத்துல எங்கிருந்தே வந்துருது. அடிமைத்தனத்திற்கு முன்னாடி இருந்தே பேச 2-3 வருஷத்துல கிட்டத்தட்ட 2000, 3000, 4000 வருஷத்துக்குள்ள டைம் ஃப்ரேம் உள்ள கொண்டு வந்துடுறாரு. கரங்க ஒருத்தர் அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால அதை புரிஞ்சுக்கிட முடியுதான்னு தெரியல. உங்களை புரிய வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன். இது புரியலன்னா இதுக்கு அப்புறம் பேசுறது உங்களுக்கு புரியும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப நான் சொல்லுங்க வார்த்தை, ஆண்டவருடைய சுழற்சியில நாம இருந்தோம்னா உயர்ந்துருவோம். கரங்களை உயர்த்துறையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் எத்தனை வருஷம்? அந்த உங்க பைபிள்ல ஒயிட் பேப்பர் இருக்கு பாருங்க. இந்த 400 வருஷ காலமாகவும் குரோனோ சீசன் இருந்துச்சு. என்ன சீசன்? எதுவுமே நடக்கல. எதுவுமே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல எதுவும் என்ன செய்யல, நடக்கல. மெசியாவையும் காணும், ராஜாவையும் காணும், ராஜ்யத்தையும் காணும். இன்ஃபேக்ட் இப்போ நம்ம அலெக்சாண்டர் தி கிரேட் என்ன செஞ்சுட்டான்? நம்ம மேல படையெடுத்து இப்ப கிரேக்கர்கள் நம்மள என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஆண்டு கொண்டிருக்காங்க. பாபிலோனியர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. கோரேஸ் ராஜாவை எழுப்பி கத்தனை செஞ்சாரு, திரும்ப எருசலேம்ல கொண்டு வந்து நம்மை நிறுத்தினார். இப்பொழுது யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்? நம்மள கிரேக்கர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. எந்த ஒரு ஷிஃப்டையும் பார்க்கல, எந்த ஒரு உயர்வையும் பார்க்கல, எந்த ஒரு வளர்ச்சியும் பார்க்கல. இன்னும் நாங்க என்னவாதான் இருக்கிறோம்? முதல்லையாவது இன்னொருத்தன் தேசத்தில் அடிமையா இருந்த, இப்போ எங்க தேசத்துல நாங்க அடிமையா இருக்கிறோம். எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மிகப்பெரிய சோர்வு யாருக்குள்ள வந்தது? யூதர்களுக்குள்ள வந்தது. கரங்களை உயர்த்தி நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். இது வரும்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் முதல்ல எழுதுறாரு. இது வந்த போது எழுதல, இதெல்லாம் வரும்னு. அதாவது எப்படி சொல்லலாம், இந்த டைம் மெஷின் சொல்லுவோம் இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை புரிந்து கொள்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவங்க எப்படி நினைப்பாங்க, இவங்க எப்படி நடப்பாங்கன்றதெல்லாம் முன்னாடியே அறிஞ்சு எழுதி வைத்தது தான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். 40ஆம் அதிகாரம் 41, 42, 43. கரங்களை உயர்த்தி சத்தமா அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், வாசிங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. 40ஆம் அதிகாரத்துல என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். வாசிங்க அடுத்தது. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்களுக்கு என்ன செய்யறாரு? தேவன் சொல்றாரு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எதுவுமே நடக்கலன்னு. எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு. இன்னும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அதே பிரச்சனையில தான் இருக்கோம். இன்னும் கடனை விட்டு நம்மளால வெளியில வரல. இன்னும் ஊழியத்துல எந்த வளர்ச்சியும் இல்லை, என் பிசினஸ்ல எந்த முன்னேற்றம் இல்லை. அதே ரொட்டீனான லைஃப், அதே போரிங்கான லைஃப்ல என் வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருக்கு? போய்கொண்டிருக்குது. எந்த ஒரு ஷிஃப்டையும் உயர்வையும் நான் பார்க்கலங்கும் போது ஆண்டவர் சொல்ல, நீ சோர்ந்து போகாத. நீ அடிமைத்தனத்துல இருக்கணும்னு நான் தீர்மானித்த அந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. உன் மேல இருக்கிற அந்த நுகத்தை அகற்றுகிற காலம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. உனக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து அடுத்தது உன் லைஃப்ல நான் செய்ய போகிற அந்த விஷயம் என்ன செய்யுது? வந்துருச்சு. அதனால நீ என்ன செய்யாத, பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்ல, இன்னைக்கு இந்த மாலையில உட்கார்ந்து இந்த பர்டிகுலர் இந்த சீசன்ல என்னோட இணைஞ்சு தேவனை துதித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களில் அநேகருக்கு சொல்லுகிறார். இன்ஃபேக்ட் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய போர் முடிந்தது என்று. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். உன்னுடைய போர் என்ன செஞ்சுச்சு? முடிஞ்சிச்சு. உன் போர் என்ன செஞ்சுச்சு? முடிஞ்சிச்சு.
ரைட்? இப்போ இந்த இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 அதிகாரங்கள் பார்ப்போம். என்னோட கொஞ்சம் பொறுமையா வாங்க, சரியா? ஐ நோ இட்ஸ் வெரி டஃப் ஃபாஸ்டிங்ல இந்த மாதிரி டீச்சிங் எல்லாம், பட் நான் அப்படித்தான். ரைட்? ஏன்னா நான் பைபிளை படிக்கும்போது எனக்கு வித்தியாசமா தெரியுது. எனக்கு அதெல்லாம் படமா தெரியும். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் அங்கிருந்து இங்கிருந்து வசனத்தெல்லாம் பிக் பண்ண மாட்டேன். இந்த ஹோல் கான்டெக்ட்ல படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு இன்னொரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். இப்ப இந்த 40ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாருல, போரு முடிஞ்சிச்சு, திரும்ப ஒரு புதிய காலத்தை என்ன செய்ய இப்படின்ற ஒரு விஷயத்தை சம்பவமாகவே ஏற்கனவே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். எடுங்க பார்க்கலாம். நீங்க படிக்க போறதுல 36ஆம் அதிகாரம், இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 36, 37. நைட் உட்கார்ந்து நீங்க படிக்கிறீங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 35 எடுத்துக்கோங்களேன் பார்க்கலாம். 35 1 படிக்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அழிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தை என்ன செய்வாரு? ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, 35ஆம் அதிகாரம் ஆண்டவர் ஃபியூச்சர்ல அந்த டிவைன் ஷிஃப்ட்ல செய்யும் போது என்னென்ன நடக்கும்னு சொல்றார். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? அந்த டிவைன் ஷிஃப்ட், ஆண்டவருடைய அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கரை இறங்கி வந்து உங்களை உயர்வுக்குள்ள கொண்டு போகும்போது என்ன நடக்கும்னு உங்க ஃபியூச்சரை பத்தி எழுதுகிற வசனம் தான் இந்த வசனம், ஏசாயா 35. இப்படி சொல்லிட்டு 36ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க நமக்கு நேரம் இல்லை, நான் அதனுடைய சம்பவத்தை மட்டும் சொல்றேன். 36வது அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா, அன்னைக்கு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருந்த, யூதாவின் மேல் ராஜாவாக இருந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. உனக்கு விரோதமாய் அசீரியர்கள் என்ன செய்யறாங்க? படையெடுத்து வர்றாங்க. யார் வர்றா? சத்தமா சொல்லுங்க, யார் வர்றா? அசீரியர்கள் படையெடுத்து வர்றாங்க. 35 என்ன சொல்றார்? ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? பயங்கரமா இருக்க போகுது. கடுவெளி கழித்து புஷ்பம் பூக்க போகுதுன்னு ஒரு ஃபியூச்சர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஃபியூச்சரை பிரசன்ட்ல காமிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஃபியூச்சரை எப்படி காமிக்கிறார்னா ரியாலிட்டியில காமிக்கிறார். சத்தமா சொல்லுங்க, எப்படி காமிக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, எதுல காமிக்கிறாரு? ஃபியூச்சர்ல நீ அடிமைத்தனத்துக்கு போவ. என்னோட ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஃபியூச்சர்ல எங்க போற? அடிமைத்தனத்துக்கு போற. ஆனா எங்க இருக்க மாட்டீங்க? அடிமைத்தனத்தில் இருக்க மாட்டீங்க. திரும்ப அந்த அடிமைத்தனத்தில் உங்களை வெளியே கொண்டு வருவேன். வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மேசியா என்ன செய்வார்? வருவாரு. அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யத்தை அமைப்பாருன்னு ஆண்டவர் சொல்லிட்டு, அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக எசேக்கியா ராஜாவின் நாட்கள்ல ஆண்டவர் ஒரு பிராக்டிக்கலாகவே ஒரு விஷயத்தை காமிச்சு கொடுக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், இது எப்படி நடக்கும்னு சொல்றேன் அப்படின்ட்டு 36ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகா, ஏன் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் நமக்கு புரியுறது கஷ்டம்னா, எது ப்ராஃபஸி எது ரியாலிட்டினே தெரியாது. மாத்தி 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 எழுதி வச்சிருப்பாரு. புரியுதா? இதுக்கு தான் பைபிள் ஸ்கூல் சேரணும்ன்றது. புரியுதா? நமக்கு எது வரலாறு, எது ப்ராஃபஸி, எது ஃபியூச்சர், எது பிரசன்ட் டென்ஸ்னே தெரியாது. இப்படிதான் மிக்ஸ் ஆயே வரும். நாங்க தான் அதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும், இப்போ கோத்து சொல்றோம், உங்களுக்கு புரியும் பாருங்க. 35 என்னது? ஃபியூச்சர். 36 பிரசன்ட். என்னன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு செய்தி வருகிறது. யார் வர்றா? அன்னைக்கு இருந்த சாம்ராஜ்யத்தில் மிக மோசமான சாம்ராஜ்யத்தை நடத்தினவர்கள் யாரு? அசீரியர்கள். யாரு? அசீரியன் எப்படிப்பட்ட தெரியுமா? ரொம்ப மோசமானவன். உயிரோட தோலை உரிப்பாங்களாம். எப்படி? தன்னுடைய சத்துருக்கள் அவன் கையில மாட்டினான தோலை உயிரோடு இருக்கும் பொழுதே உரிச்சு உப்பு கண்ட போடுவான்னு சொல்லுவாங்களே, உன்னெல்லாம் உரிச்சு என்ன செய்யணும்? அந்த மாதிரி உரிக்கிறவன் அசீரியர். யாருக்கு விரோதமா வர்றான்? யூதா. சத்தமா சொல்லுங்க, யாருக்கு விரோதமா? யூதாவுக்கு விரோதமாய் வருகிறான் என்கிற செய்தி யாருக்கு வருது? எசேக்கியாவுக்கு வருது. எசேக்கியா அந்த செய்தியை கேட்டவனா தொடையெல்லாம் நடுங்குது, பயப்படுறான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பயப்படுறான்? அவன் பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? அவன் அண்ணன் இஸ்ரேல் இருக்கான் பாருங்க. வடக்கு ராஜ்யமாகிய இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. வடக்கு ராஜ்யமாகிய 10 கோத்திரத்தை சேர்ந்த இஸ்ரேலை ஆல்ரெடி இவன் காலி பண்ணிட்டான். யாரு? அசீரியர்கள் 12 கோத்திரத்துல ஆல்ரெடி வடக்கு
கோத்திரமாகிய இஸ்ரேல் என்கிற கோத்திரம் முழுவதும் என்ன செஞ்சுட்டான்? அசீரியர்கள் காலி பண்ணி முடிச்சுட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி எடுத்துக்கோங்களேன், அசீரியர்கள் வர்றாங்க. எங்க இருந்து வர்றாங்க? அமெரிக்கால இருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வர்ற வழியில இங்கிலாண்டை காலி பண்ணிட்டான். வந்துகிட்டே இருக்கும்போது ஜெர்மனியை முடிச்சிட்டான். அப்படியே வரும்போது ரஷ்யாவை என்ன செஞ்சுட்டான்? முழுகிட்டான். வந்துகிட்டு இருக்கும்போது சைனாவை காலி பண்ணிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தது இவங்களையே முடிச்சுட்டாங்க, நாம எம்மாத்திரம்னு நினைக்க தோணும்ல. அதே மாதிரி எசேக்கியாவுக்குள்ள என்ன வருது? பயம் வருது. இஸ்ரேலையே அவன் முடித்து விட்டான், நான் எம்மாத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்று பயம் வந்த பொழுது கர்த்தர் எசேக்கியாவிட்ட ஆண்டவர் பேசுகிறார், நீ என்ன செய்யாத, பயப்படாத, அசீரியர்களை நான் என்ன செய்வேன்? முறியடிப்பேன் என்று சொல்லி, கவனிங்க, ஆண்டவர் அவன் கண்களுக்கு முன்பாக அசீரியர்களை ஓட ஓட விரட்டி யூதாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். கரங்களை வருத்த வழியில் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, நேஷனல் விக்டரி. எல்லாம் சொல்லுங்க, என்னது? எங்க இருக்கீங்களா? என்ன விக்டரி? சத்தமா சொல்லுங்க. என்ன வெற்றி கொடுக்கிறாரு? முழு தேசத்துக்கு ஒரு விக்டரியை ஆண்டவர் காண்பிக்கிறார். They tasted the victory. எல்லாரும் என்ன சொல்லுங்க? அவங்க இது அடிமைத்தனத்திற்கு போவதற்கு முன்னாடி. ஓகே, புரிஞ்சுட்டீங்க. முன்னாடியே நான் உங்களை எப்பேற்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் அப்படின்றது ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு சைக்கிள்ல காமிச்சு கொடுத்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பாதைகளிலே, அந்த சுழற்சியில், அந்த சைக்கிள்ல வெற்றியே பெறாதவங்க யாரா இருக்கீங்களா? ஜெயத்தை காணாது இருக்கிறீங்களா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு உயர்வையும் ஒரு ஷிஃப்டையும் பார்க்கவே இல்லைன்றவங்க யாரா இருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல. சோ ஆல்ரெடி கொஞ்சம் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அசீரியர்களை கர்த்தர் ஓட ஓட விரட்டினாரோ, அதே போல உங்க வாழ்க்கையிலும் சில அசீரியர்களை கர்த்தர் ஏற்கனவே உங்களுடைய சைக்கிள்ல விரட்டி இருக்கிறாரு. உண்மைன்னா மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விரட்டி இருக்கிறார். It has happened. Miracles நீங்க பார்த்திருக்கீங்க, அற்புதத்தை நீங்க பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க பார்க்கிற எதிராளி வேற ஒருவனா இருக்கலாமே ஒழிய, ஆமென் ஸ்தோத்திரம், பழைய சத்துருவை ஜெயித்த அதே ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு கூட என்ன செய்யறாரு? இருக்கிறார். அன்றைக்கு ஒரு நிலையிலிருந்து உங்களை உயர்த்தி கொண்டு வந்தவர் இன்றைக்கு இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்தவர் போதுமானவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த அந்த சைக்கிளை you have seen victories. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு வந்த பொழுது செங்கடலை பிளந்ததை அவர்கள் பார்க்கவில்லையா? பார்த்தாங்க. ஆனாலும் யோர்தானை பார்த்தோன்னா முறுமுறுத்தாங்க. ஏன்னா நடத்தி வந்த தேவனை மறந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை என்கிற இந்த சக்கரத்துல அல்லது ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்கிற இந்த ஆண்டுடைய சைக்கிள்ல கண்டிப்பா உயர்வு வரணும்னா கண்டிப்பா நீங்க எதை பார்த்தாகணும்? பரீட்சைகளை பார்த்துத்தாகணும். கரங்களை உயர்த்தி ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, கவனிங்க. அப்போ எசேக்கியா ராஜா மூலமாக யூதாவுக்கு அல்லது யூதர்களுக்கு தேவன் ஒரு விஷயத்தை காண்பித்து கொடுத்தார். நேஷனல் லெவல்ல பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன். சொல்லு, சத்தமா சொல்லுங்க. இருக்கீங்களா? எப்போ எந்த லெவல்ல? நேஷனல் லெவல்ல வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ட்டார். எங்க எத்தனாம் அதிகாரத்துல? 36ஆம் அதிகாரம். அடுத்தது 37ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சீங்கன்னா எசேக்கியாவுக்கு இன்னொரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்னா, டாக்டர் ரிப்போர்ட் வருது. லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னன்னா, உமக்கு என்ன வியாதி வந்துருச்சு? அரிப்பிளவை என்கிற ஒரு வியாதி வந்துச்சு. கேன்சர்னு சொல்றாங்க. அப்படின்னா சுகமாக்க முடியாத வியாதி. இன்ஃபேக்ட் அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்தவரே யார் தான்? ஒரு பாஸ்டர், ஏசாயா தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்ன செய்ய போற? சீக்கிரமா சாக போற, உன் குடும்பத்தை என்ன செய்ய, நீ ஒழுங்குபடுத்துன்னு சொல்றாரு. உடனே எசேக்கியா அன்னைக்கு நேஷனல் லெவல்ல ஒரு பிரச்சனை வந்த போது ஆண்டவருடைய முகத்தை தேடின பொழுது கர்த்தர் அற்புதம் செய்தாரோ, அதே தேவன் என் கூட இருக்கிறார். பர்சனல் லெவல்ல பிரச்சனை வந்தால் ஆண்டவரால் அதை தீர்க்க முடியும்னு தன்னுடைய முகத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புகிறார். பர்சனல் ப்ராப்ளத்தை கர்த்தர் தீர்த்தார். தீர்த்தாரா இல்லையா? தீர்த்தாரா இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போன ஏசாயா திரும்ப சொல்லுகிறார், நீர் பிழைப்பீர்னு. கர்த்தருடைய ஜெபத்தை என்ன செஞ்சாரு? கேட்டாருன்னு சொல்லு. அதாவது என்ன சொல்றது தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
ஃபியூச்சர்ல நடக்க போகிற அந்த அடிமைத்தனத்தினுடைய ஈவென்ட் நடக்கத்தான் போகுது. ஆனாலும் எப்படி இங்க உன்னை பிரசன்ட்ல காப்பாத்துறேனோ அதே போல உன்னை ஃபியூச்சர்ல காப்பாற்றுவேன்னு உறுதிப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். புரிஞ்சுச்சா? புரியலையா? எங்க இதுக்கு மேல ஆண்டவர் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு வேற எந்த விதத்துல தான் உறுதிப்படுத்துறது? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், போர் முடிஞ்சிச்சு, உன்னை குணமாக்குவேன்னு இதுக்கு மேல ஆண்டவர் எப்படி நம்மளை உறுதிப்படுத்த முடியும்? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை நான் வீழ்த்தி உன்னை கொண்டு வரேன்றதுக்காக கர்த்தர் அசீரியாங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தையே எழுப்பி வீழ்த்துறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை புரிஞ்சுக்கிறதுக்காக? ஃபியூச்சர்ல ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் என்பதற்காக பிரசன்ட்ல ஒரு பிரச்சனை எழுப்புறாரு. அப்ப நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் எப்படி பார்க்கணும்னா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிரச்சனைய நிச்சயமாய் ஆண்டவர் மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் செய்வார் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் இப்ப இந்த பிரச்சனை எனக்கு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. இதை ஜெயிப்பேன், அதையும் ஜெயிப்பேன். ஏன்னா சைக்கிள். எல்லாரும் சொல்லுங்க, இது என்னது? சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்னது? So every cycle, அசீரியாவுக்கு அப்புறம் ஒரு லிஃப்ட், பாபிலோனுக்கு அப்புறம் ஒரு லிஃப்ட், எகிப்துக்கு அப்புறம் ஒரு லிஃப்ட், ரோமுக்கு அப்புறம் ஒரு லிஃப்ட். எல்லா சுழற்சிகளையும் ஒரு எதிராளி நீ பாப்ப, ஒரு சத்துருவை பார்ப்பேன். யுத்தம் ஓயாது. எல்லாம் சொல்லுங்க, என்னது யுத்தம்? அந்தந்த உயரத்துக்கேத்த ஒரு கொம்பம் வருவான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பெருசா தெரியுதுன்னா அற்புதம் பெருசா இருக்குன்னு போறோம். சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். கோலியாத் எந்த அளவுக்கு பெருசா இருக்கிறானோ அந்த அளவுக்கு வெற்றி என்னவா இருக்கும் போது, பெருசா இருக்கும் போது. இன்ஃபேக்ட் அவன் விழும்போது அவனுக்கு அடியும் பெருசா இருக்க போதுன்னு அர்த்தம். அழகா எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் சீக்வன்ஸ் வைக்கிறார் பாருங்க. நமக்கு படிக்கும் போது புரியல. ஆண்டவருடைய அந்த ப்ரொஃபெட்டிக் சீஸ், அந்த அந்த வரிசைப்படுத்துதல் என்பது அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு. அப்படி கொண்டு வந்துட்டு தான் 40ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீ பாபிலோனுக்கும் போவ. எல்லாம் சொல்லுங்க, எங்க போவ? சொல்லுங்க, எங்க போவ? பக்கத்து பார்த்து சொல்லுங்க. எகிப்தே தாங்க முடியல, அசிரியாவே பொறுக்க முடியல, எங்க போவ? பாபிலோனுக்கும் போவ. See, this is Christian life. இஸ்ரவேலுக்கு இன்னைக்கு போர் முடிஞ்சுச்சா சொல்லுங்க? அவர்கள் எகிப்தியரை பார்த்தார்கள், அசீரியர்களை பார்த்தார்கள், பாபிலோனியர்களை பார்த்தார்கள், ரோமர்களை பார்த்தார்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற 50 பேரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த ஐநாவும் சேர்ந்தது இஸ்ரவேலுக்கு எதிராக வாக்களிக்கிறது. எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. அவங்க பயப்பட போறதுல என்னன்னா, இது அடுத்தது மேசியா 2வது இந்த பூமிக்கு வருவதற்கான சைக்கிள். அது நமக்கு தெரியும். இந்த சைக்கிள்ல இஸ்ரேல் போனாதான் இந்த யுத்தத்துக்கு அப்புறம் யார் வருவா? மேசியா. ஆனா இன்னைக்கு இப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த ஜனவரி மந்த்ல கர்த்தர் சொல்றார், இப்பொழுது நீங்கள் போய் கொண்டிருக்கிற இந்த சைக்கிள் ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வர்றார். பாபிலோன் அது அடுத்ததெல்லாம் பார்த்துக்கலாம், அது வரும்போது பார்த்துக்கலாம். எல்லாம் பக்கத்து பார்த்து சொல்லுங்க, அது வரட்டும். எல்லாம் சொல்லுங்க, அது என்ன சைக்கிளோ அது பைக்கோ, I don't care, வரும்போது பார்த்துக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், இப்பொழுது நீ சுழண்டு கொண்டிருக்கிற இந்த சுழற்சியில ஒரு லிஃப்டை கொண்டு வருவதற்காக இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சைக்கிளுக்கு, யுத்தத்திற்கு ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப்பா வைக்கிறாரு. அந்த சீசன்ல தான் தேவசுத்த சபை இருக்கு. நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமுடையிலே சொல்லுங்க பார்க்கலாம். There is a time of bondage and there is a time of deliverance. கட்டப்பட்டிருக்கிற ஒரு காலமும் ஒன்று இருக்கு, விடுதலைன்ற ஒரு காலம் இருக்கு. இப்ப எந்த
காலத்துக்குள்ள போகுதுன்னா சபை விடுதலையின் காலத்துக்குள்ள போகுது. சத்தம் கம்மியா வருது. பசிச்சிருச்சா? நான் தூங்கவே இல்லை தெரியுமா உங்களுக்கு? இது என்னுடைய 7வது பிரசங்கம். வரிசையா பேசிக்கிட்டு இருக்கேன். 7வது 3 நாள் நாகர்கோயில முடிச்சுட்டு அடுத்தது 3 நாள் குண்டூர்ல முடிச்சுட்டு நேரா தூங்காம வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா, அந்த 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 சுழற்சியில வரக்கூடிய அந்த வேர்ல் விண்ட் இருக்கு இல்லையா, அது அந்த எலியவை தூக்கிட்டு போச்சு பாருங்க. அந்த 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 சுழற்சி, அந்த விண்டு என்ன தூக்கும் போது நான் தூங்கிடக்கூடாது, பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீ நான் போறது என்ன செய்யணும், அந்த சைக்கிளை பார்க்கணும். சுத்தி போகிறது நீ பார்த்தாதான் என்னுடைய அபிஷேகம் உனக்கு என்னவா கிடைக்கும், ரெட்டிப்பா கிடைக்கும்னு சொல்றாரு. அதனால எனக்கு தூக்கம் வரல. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். என்னால இந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல சும்மா இருக்க முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று இரவு 10ல இருந்து காலையில 6 மணி வரைக்கும் சென்னை ஏர்போர்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். தூக்கம் வரல. அங்க படுத்து பார்க்கிறேன், இங்க படுத்து பார்க்கிறேன். என்னால ஆண்டவரே நாளைக்கு நீங்க என்ன, we are in a perfect season. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். I don't want to miss it. So God says, the Spirit of God is speaking to you. Whatever your problem are in, இனி எங்க இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், விசுவாசத்தோட ரிசீவ் பண்ணுங்க. உன் போர் முடிந்தது. இனிமேல உனக்கு வர்ற காலங்கள் ஆறுதலின் காலம், தேறுதலின் காலம். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தவனை பார்க்கிற வரைக்கும் இதை படிக்கும் போது எனக்கு நான் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தவன் எப்பப்போ வரப்போறான் அடுத்து. ஏன்னா ஒவ்வொரு நிலைகள்லையும் ஒரு சத்துருவை நாம் பார்ப்போம். ஒவ்வொரு நிலைகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறேன். இது ஓயவே ஓயாதா அப்படின்னு சில நேரங்கள் நம்ம எல்லாருமே யோசிச்சிருக்கோம்ல. ஆனா ஆண்டவர் எனக்கு இந்த நாட்கள்ல காமிச்சு கொடுத்தது, ஓயாத மகனே, அவங்க ஓயவும் மாட்டாங்க, நீ ஓயாத, சுத்திக்கிட்டே இரு. உரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். கீப் ரவுண்ட். ஆமென் ஆமென். என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் உன்னை உயர்த்திக்கிட்டே போவார், உயர்த்திக்கிட்டே போவார். உயர உயர கிங். ஆமென். நம்ம ரிச்சு சொன்ன மாதிரி நம்ம கழுக போல மேல இருந்து கீழே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தியர் கீழ் ஆயிட்டா, ஆமென். அசீரியர்கள் கீழ் ஆயிட்டா, பாபிலோனியர்கள் கீழ் ஆயிட்டா, ரோமர்கள் கீழ் ஆயிட்டா. இன்னைக்கு இஸ்ரவேல் அவன் மேல நின்று கொண்டு இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சாம்ராஜ்யத்துக்கும் கட்டடம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. ஆனா இஸ்ரேலுக்கு கட்டடம் இல்ல. அவன் தேவனுடைய வாக்கு தத்துவத்தில் அவங்க இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறார்கள். எல்லா கைகளை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நோட் பேசுறாரா? ரைட். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கிரைசிஸ் இஸ் நாட் தி எண்ட். பிரச்சனைகள் முடிவல்ல. எல்லாம் சொல்லுங்க. எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்களுடைய டிஸ்ட்ரக்ஷனுக்கு பதிலாக ரெஸ்டோரேஷன் ஆண்டவர் டபுளா கொடுத்தாரு. கொடுக்கிறது எப்படி கொடுத்தாரு? அடிய ரெட்டிப்பா கொடுத்தாரு. அந்த அடிக்கு பின்னாடி ஆண்டவர் அவங்களை ரெஸ்டோர் பண்றதை எப்படி பண்றாரு? டபுளா தான் பண்ணாரு. வழியில சொல்லுங்க பாருங்க. பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. கிரைசிஸ் இஸ் நாட் தி எண்ட். இன் ஃபேக்ட் உயர்வுக்கான ஒரு லிஃப்டர். எல்லாம் சொல்லுங்க. என்ன சொல்லலாம்? இப்போ வந்து இந்த ஸ்விம்மிங் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த ஸ்விம்மிங் பூல்ல விழக்கூடியவங்க மேல இந்த ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும். அப்படி குதிச்சு குதிச்சு அப்படி குதிச்சு என்ன செய்வாங்க? அது மாதிரி உன்னை வந்து உயரமா போக வைப்பதற்கு உன்னை லிஃப்ட் பண்ணக்கூடிய ப்ரொப்பல்லர் தான் உன் பிரச்சனைகள். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரொப்பல்லர் தெரியுமா? ராக்கெட் மேல போவதற்காக என்ன சேர்த்துவாங்க? நிறைய அந்த பூஸ்டர்ஸ், ப்ரொப்பல்லர்கள், அவைகள் தான் உந்து விசை, உந்து சக்தி. அந்த சேட்டலைட் எல்லாத்தையுமே மேல அனுப்புறதுக்கான உந்து சக்தி எங்க, அந்த ப்ரொப்பல்லர்ஸ் எங்க செய்யப்படுது தெரியுமா? நாகர்கோயில். ஒவ்வொரு முறையும் நான் நாகர்கோயிலுக்கு போகும்பொழுது அந்த காவல் கிணறு எங்க மனவா, அந்த காவல் கிணறு சைட்ல அப்படி இறங்கும் போது ரைட் சைட்ல பாக்குறது என்ன தெரியுமா? அந்த ப்ரொப்பல்லரை பார்ப்போம். உந்து சக்திகள். அது மாதிரி உங்க வாழ்க்கையில வரக்கூடிய கிரைசிஸ், பிரச்சனைகள்லாம் அடுத்த நிலைக்கு உங்களை லிஃப்ட் பண்ணுவதற்கான
உந்து சக்திகள் என்பதை மறந்து போக கூடாது. எவ்ரிதிங் இஸ் ஓகே. கரங்களை உயர்த்து அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு உங்களுக்கு. அடுத்து உங்களை என்ன செய்ய போறேன்? நிலைக்கு நான் கொண்டு போக போறேன். ஒரு லிப்டுக்குள்ள வந்துட்டு என் ஜனங்களை என்ன செய்யுங்க? ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அவருடைய போர் என்ன செஞ்சிச்சு? முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். எங்க மறுபடியும் படிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து படிங்களேன். எல்லாரும் சேர்ந்து படிங்களேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், வாசிங்கம்மா, தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல ஜனங்களின் பாவத்தின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரெட்டிப்பாய் அடைத்து தீர்த்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்களுக்கு தேவன் சொல்லுகிறார் சொல்லிட்டு 3ஆவது வசனம். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் கொஞ்ச நேரம் நான் பேச விரும்புறேன். எவ்வளவு நேரம்லாம் தெரியாது. படிங்க பார்க்கலாம் 3ஆவது வசனத்தை. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்து. எங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, வாசிங்க, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோலனானது செவ்வையாக்கி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். 5ஆம் வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. எல்லாரும் என்ன உண்டாயிற்று? சத்தமா சொல்லுங்க. என்ன உண்டாயிற்று? சத்தம் என்ன சொல்லுது? என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என் ஜனங்களுக்கான போர் என்ன செஞ்சிச்சு? முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் அக்கிரமத்தை என்ன செய்து விட்டார்? நிவர்த்தி செய்து விட்டார். இஸ் ஆன் தி வே. ஆண்டவர் வர போறாரு. உங்களை லிஃப்ட் பண்ண போறாரு, உங்களை உயர்த்த போகிறாரு. அடுத்த சீசனுக்குள்ள உங்களை ஆயத்தம் பண்ண விரும்புகிறாரு. ஆகவே நீங்க என்ன செய்யுங்க? வழியை என்ன செய்யுங்க? ஆயத்தம் பண்ணுங்கள். அவாந்தர பாதையிலே பாதை என்ன செய்யுங்க? செவ்வை பண்ணுங்கள். பள்ளங்களை உயர்த்துங்க, மலைகளை குன்றுகளை தாழ்த்துங்க, கோணலானவைகளை செவ்வையாக்குங்க, கரடு முரடானவங்களை என்ன செய்யுங்க? சமமாக்குங்கன்னு ஒரு சத்தம் எங்க கேக்குதுன்னா, எல்லா சத்தமும் எங்க கேக்குது? என்ன சத்தமா? என்ன எங்க கேக்குது? சத்தமா சொல்ல எங்க கேக்குது? கரங்களை உயர்த்துள்ள சொல்லுங்க பார்க்கலாம். A voice was crying in the wilderness. கவனிங்க, வனாந்திரத்தில் யார் இருக்கா? வனாந்திரத்தில் போய் கூப்பிடுறதுக்கு அங்க யார் இருக்க போறா? இல்ல, வனாந்திரத்தில் போய் கூப்பிடுகிறது தான் யார்? ஏன் கூப்பிடணும்? பின்னாடி நமக்கு தெரியும். அந்த வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் யாரு? யோவான் ஸ்நானகன். 400 வருஷம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகல, தீர்க்க தரிசனம் உரைய என்ன செய்யல, நிறைவேறவில்லை என்று சொல்லி ஒரு ரொட்டீனான ஒரு லைஃப்ல 400 வருஷமும் யூதர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வாழ்ந்து போர் அடிச்சு சரி இந்த வாழ்க்கை போச்சு, அடுத்தது கிரேக்கர்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கைக்கு போகலாம்னு நிறைய யூதர்கள் பாவத்துல விழுந்து கொண்டிருக்கும் பொழுது வனாந்தரத்துல, எல்லாரும் சொல்லுங்க எங்க, சத்தமா சொல்லுங்க, எங்க வனாந்தரத்துல ஒரு சத்தம் உண்டாது. சொல்லுங்க, என்னுடைய வனாந்தரத்துல நீங்க ஒரு சத்தம் கேக்குது. ஆமென் சொல்லல. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வனாந்தரத்தில் என்ன கேக்குது? ஒரு சத்தம் கேக்குது. எங்க சத்தமா சொல்லுங்க, என்னுடைய வனாந்தரத்துல ஒரு சத்தம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுடைய வனாந்தரத்துல என்ன கேக்குது? யாரெல்லாம் வனாந்தரத்துல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சும்மா கையை ஓட்டிக்காங்க. ரவுண்ட் அடிக்கிறீங்களா? ஒரு சத்தம் கேக்குது. எல்லாம் சொல்லுங்க, என்ன கேக்குது? எப்பவுமே முதல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வருது? Holy Spirit is the announcer, and today is announcing in the midst of your wilderness. நீ போய் கொண்டிருக்கிற வனாந்தரத்து நடுவுல ஆவியானவர் இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறாரு. ராஜா வருகிறார். ஹல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். சொல்லுங்க, என் வாழ்க்கையில இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள்
தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். வனாந்தரத்துல ஒரு சத்தம் கேக்குது. ஐயா, இந்த வனாந்தரத்துல யாரு என் கூட பேச போறா? ஆமென். அப்படி நீங்க நினைக்காதீங்க. உன் சீசன் வந்தா வனாந்தரத்துல உன் காதுல சத்தம் விழும். ஏன் காதுல விழுந்துருச்சு? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். என் காதுல விழுகுது. அதை என்னால என்ன செய்ய முடியுது? கேட்க முடியுது. 3 வருஷம் மழை பெய்யல. ஆமென். யாருக்குமே கேட்காத சத்தம் எலியாவினுடைய காதுகள்ல கேக்குது. பெரு வெள்ளத்தின் இரைச்சலினுடைய சத்தம், மழை வர போகுது. ஆமென். நீ வனாந்தரத்துல இருந்தாலும் தேவன் காதுகளை திறந்து அந்த எக்கால சத்தத்தை ஊத செய்து அவர் வருகிறார் என்பதை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என் சூழ்நிலையில என்னோட பேசுறதுக்கு யார் இருக்கான்னு நினைக்காதீங்க. When the time comes, you will hear the voice. Because God knows that you are in a cycle. அவருடைய சைக்கிள்ல நீ இருக்கிற, அவருடைய திட்டத்துல இருக்கிற, அவருடைய பிளான்ல இருக்க. எத்தனை பேர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது எனக்கு தெரியல. வாழ்க்கையை ரொட்டீனா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காலையில வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வர்றோம், வெந்ததை தின்னுட்டு விதுவெந்தா சாகலான்றதுதான் உங்களுடைய வாழ்க்கை நினைச்சீங்கன்னா சத்தம் எங்கேயுமே கேட்காது. இப்ப கூட கேட்காது. இப்ப கூட இது ஒரு எக்கோ கேட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும். நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எங்கேயோ யாரோ கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி. ஆனா இல்லப்பா, இந்த வனாந்திரம் என்றாலும் நான் காத்திருக்க போகிறேன். அத்தனை யூதர்களும் பாவம் செய்து ஆமென் உலக பிரகாரமாய் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் மாத்திரம் தோலுடைய தரித்து கொண்டு வெட்டுக்கிளியையும் காட்டுத்தனை புசித்து வனாந்திர காத்து கிடக்கிறான். ஏசாயா சொன்னது என்ன செய்ய? நிச்சயமா நிறைவேறும். ஆமென். இந்த வனாந்திரம் பூக்கும். ஆமென். இந்த வனாந்திரத்தில் ஒரு செழிப்பு உண்டாகும். மேசியா வருவார், இந்த ஜனங்களை ரட்சிப்பார். ஆகவே நான் வனாந்திரத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வேன்? அறிவிப்பேன் என்று காத்துக் கொண்டிருக்கிறான். இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருந்தோம்னா கேட்க வேண்டிய சத்தம் காது என்ன செய்யும்? I believe in this. I believe in this. கரங்களை உயர்த்தி வழியில சொல்லுங்க பார்க்கலாம். நீ கொஞ்சம் அதிக நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லைல்ல. ஏன்னா இப்பதான் மெசேஜை ஸ்டார்ட் பண்ணேன். இப்படிதான் ஆந்திரால சொல்லிக்கிட்டே இருப்பேன். 1 மணி நேரம் பேசி முடிச்சோன்னு இப்பதான் மெசேஜ் ஸ்டார்ட் பண்றேன். ஆனா திரும்ப வரும்போது அவங்க சொன்னாங்க, we really miss you. உங்களை நாங்க என்ன செய்யறோம்? அவன் கார் ஓட்டிட்டு வரும்போது சொல்றான், 10 நிமிஷத்துக்குள்ள ஏர்போர்ட்ல விட்டுருவேனே, 5 நிமிஷத்துல விட்டுருவேன்ன்றா. அவனுக்கு என்னோட செலவு பண்ணுகிற ஒவ்வொரு நொடி என்னவா தெரிஞ்சிச்சு? பிரஷியஸா தெரிஞ்சிருக்கு. உண்மையில சொல்ற, கர்த்தருடைய வார்த்தை, அந்த வெளிச்சம், அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ள புள்ள துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ள ஒரு கரு உண்டாயிருச்சு. உள்ள உதைக்குது. அந்த ஃபீல்ல நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு நேரங்காலம் தெரியாது. உண்மையா இல்லையா? பல வருஷமா பிள்ளையே இல்ல, அதுக்கான அறிகுறியே இல்ல, வனாந்தரமா இருக்குங்கும் போது உள்ள ஒரு சத்தம் கேட்குதுன்னு வைங்களேன். அது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும், அப்பாவுக்கு தெரியாது அந்த சத்தம். உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. அந்த சத்தம் கேட்கிறவளுக்கு தெரியும். வனாந்திரத்துக்குள்ள ஒரு சத்தம் என்ன செய்யுது? இன்னைக்கு நான் சொல்றேன், கண்ணீரோட சொல்றேன், உள்ள உடைஞ்சு சொல்றேன், உண்மையா சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். நீ இருக்கிற வனாந்திரத்துல கர்த்தர் உன்னோட பேசுறாரு. ஒரு சத்தம் தொனிக்கிறது. ரிசீவ் இட். இந்த மாலை வேளையில கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொள். இட் இஸ் யுவர் சீசன், இட் இஸ் யுவர் டைமிங். ஆமென். இது உன்னுடைய நேரம், உன்னுடைய நேரம். கரங்களை உயர்த்தி வழியில சொல்லுங்க, சத்தம் மொழியில சொல்லுங்க. அதாவது என்ன பிக்சர்ல ஏசாயா இதை எழுதுகிறார்னா, ஹெரால்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஹெரால்டுனா அறிவிக்கிறவன். அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்னு அந்த அறிவிக்கிறவன் தான் ஹெரால்டு. ராஜா வராரு. அன்னைக்கெல்லாம், இன்னைக்கும் தான், இன்னைக்கு ராஜா இல்ல, ஆனாலும் நம்ம கதைகள் எல்லாம் படிச்சிருப்போம். ராஜா வர்றதுக்கு முன்னாடி ஒரு சொல்லுவார், யார் வரா? பராக். பராக் அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு யாராவது தெரியுமா? யார் வரா? ராஜா வர போகிறார், வந்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் பாதை என்ன செய்யுங்க? செவ்வாய்ப்படுத்துங்கள் அப்படி
அப்படின்னு முதல்ல அறிவிக்கிறவன் சொல்லிட்டு போவான். உடனே ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய வஸ்திரங்களை விரித்து பாதை என்ன செஞ்சாங்க? ஆண்டவருக்கு செவை குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க? செவைப்படுத்தினாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற அந்த ஃபாஸ்டிங் பீரியட் முதல் நாளில உன் லைஃப்ல வந்து நான் உன் வனாந்தரத்தை செழிப்பா மாத்தணும்னா நான் வருவதற்கு பாதையை நீ செவைப்படுத்தும். முதல்ல இதுதான் முக்கியமான பிரின்சிபல். நம்ம இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. வா, ஆண்டவர் வர போறாரு, என் வாழ்க்கை மாற போகுது. எஸ், அவர் வர போறாரு. ஆனா பாதையை திருத்தி, பாதையை செவ்வைப்படுத்தி, கோணலானவை நேராக்கி, பள்ளங்கள் எல்லாவற்றையும் நிரப்பி, மேடுகளை சமமாக்க வேண்டிய வேலை அவர் வேலை இல்ல, உங்க வேலை. இருக்கீங்களா? கரங்களை உயர்த்துறையில சொல்லுங்க பார்க்கலாம். யோவானே மிகச்சிறந்த உதாரணம். மேசியா வரப்போறாருன்னு உடனே பிரசங்கித்து, விரியம்பாம்பு குட்டிகளே வரும் கோபத்திற்கு உங்களை தப்பிக்கும்படி வகை தேடிவன் யார் என்று பிரசங்கித்து, யூதேயாவிலோ எருசலேமிலோ மற்ற பல இடங்களிலும் இருந்து ஜனங்களை வரச் செய்து, பாவ உணர்வடைய செய்து, அவர்கள் என்ன கொடுத்தான்? ஞானஸ்நானம் கொடுத்து மேசியாவுக்காக இப்படி இருதயங்களை ஆயத்தப்படுத்தினான். So when Jesus came, everything was prepared. Everything was prepared. எல்லாம் என்னவா இருந்துச்சு? ஆயத்தமா இருந்தது, ரெடியா இருந்தது. என்னுடைய கேள்வி என்னன்னா, அடுத்தடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு போறேன். இந்த சத்தம் உங்ககிட்ட என்ன சொல்லுது? இந்த prophetical voice இந்த fasting prayer உடைய இந்த நாளில் என்ன சொல்லுது? ஒரு divine shift வரப்போகுது. Are you ready to receive it? இதை நீ வந்து ஏற்றுக்கொள்வது, பெற்றுக்கொள்வதற்கு நீ பாதைய ஏங்க அங்கதாங்க நம்ம தப்பு பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஒண்ணு புதுசா இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் இனிமேலதான் செய்ய போகிறார் அப்படின்னு இல்ல. ஏற்கனவே பல முறை செய்யும்படி வந்தார். உங்க வாழ்க்கையில உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் ஆண்டவர் தந்தார். ஆனா பாதைகள் செவ்வைப்படுத்தப்படாதனால, because we were not ready, நாம நம்முடைய சீசனை மிஸ் பண்ணிட்டோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். கரங்களை உயர்த்துறையில சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு சுனமத்தியாவை போல கதவை சாத்திட்டேன், ட்ரெஸ் அவுத்துட்டேன், செருப்ப கழட்டிவிட்டேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டோம். அதனால நம்முடைய சீசன் என்ன செஞ்சிருக்கோம்? மிஸ் பண்ணி இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட தெளிவா பேசுகிறார். நோ, today is a perfect season for many of you here. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இது சீசன். ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு ஷிஃப்ட், ஒரு சீசனுக்குள்ள கொண்டு போறாருன்னா, முதல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. அவர் God doesn't catch you surprise. ஆண்டவர் வந்து நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி திடீர்னு வந்து கதவை தட்ட மாட்டார். நோ, இல்ல, பைபிள் சொல்லுது அவர் திருடன் வருகிற விதமாய் வருவார். அவர் வருகிறது யாருக்கு தெரியுமா? தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு தான் தெரியாது. தெசலோனிக்கேயர் படிச்சு பாருங்க. விழித்திரு, தூங்காம இருக்கிறவனுக்கு அவர் வரக்கூடிய நாள் என்ன செய்யும்? தெரியும். கரங்களை உயர்த்தி தொழில சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தூங்கிட்டோம். சோ ஆண்டவருடைய வருகை நாம இப்ப எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? சீசனை பத்தி பார்த்துருக்கோம், உங்க ஷிஃப்ட பத்தி பார்த்துட்டு இருக்கோம், உங்களோட உயர்வை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உயர்வுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். எல்லாம் சொல்லுங்க, என்ன வரும்? இப்ப நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். நம்புறவங்க கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. விசுவாசிங்க. இப்ப நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது என்னது? நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, எனக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் மனைவி சிந்தியாவுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு அல்லேல் தேவசத்த சபை என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற. ராஜா வருகிறார். நம்ம என்ன செய்வோம்? ஆயத்தமாகுவோம். God's will church, it is your season. It is your season. இது என் சீசன். பக்கத்துல இது என்னோட சீசன் சொல்லலாம். உங்க சீசன் சொல்றீங்க, என்னோட சீசன் சொல்லலாம். புரியுதா? என்ன சீசன்? சிலருக்குலாம் எப்போ பார்த்தாலும் சளி சீசன். என்ன எப்போ பார்த்தாலும் சளி, எப்போ பார்த்தாலும் காய்ச்சல். இந்த சீசன் சிலருக்கு மாறவே மாறாது. அந்த சீசனை பத்தி நான் பேசல. ஒரு ஷிஃப்ட். சரி, இது வந்து நம்ம சபைக்கான ப்ரொஃபட்டிக்கல் வேர்ட்.
So before God does something, it comes with an announcement. அதனால தேவனோட நடங்க அப்படிங்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க அப்படிங்கிற. புரியுதா நான் சொல்றது? அதனாலதான் ஆமென், நமக்கும் ஆண்டவருக்கு இடையில நம்முடைய ப்ராக்சிமிட்டினுடைய இடைவெளி என்னவா இருக்கணும்? ரொம்ப குறைஞ்சிருக்கணும்ன்ற. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்பதான் காதுல என்ன செய்யும்? கரங்களை உயர்த்தி வழியில சொல்லுங்க, சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ரைட். என்ன சொல்லுது? ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குது அந்த அனௌன்ஸ்மெண்ட். அந்த வாய்ஸ், வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் என்ன கொடுக்குது? ஒரு அசைன்மெண்ட், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு கூரையை பிச்சுட்டுலாம் கொடுக்க மாட்டாரு. என்ன கொடுக்கிறாரு? வாசிக்க பார்க்கல எல்லாரும். கர்த்தருக்கு, 3வது சத்தமா படிக்க பார்க்கல. என்ன சொல்றது? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோலனானது செவ்வையாக்கி கரடு முரடானது என்ன செய்யணும்? சமமாக்கப்படும் என்றும். prepare the way. சத்தமா சொல்லுங்க இங்கிலீஷ்ல. என்னது? இரண்டாவது அதே வசனம் சொல்லுது prepare a highway. எல்லாம் சொல்லுங்க. என்னது? ரெண்டு ஒண்ணுதான். வே, ஹைவே. அதாவது இது ஒரு கவிதை நயத்தோட பாடப்பட்ட ஒரு பாடல். அது எங்க மறுபடியும் 3வது வசனம் படிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். ரெண்டு ஒண்ணுதான். சங்கீதங்கள் அப்படி நிறைய படிச்சிருக்கீங்களா? நிறைய சங்கீதங்கள்ல அப்படித்தான் என்ன செய்யும்? வரும். முதல் வரியும் இரண்டாவது வரியும் படிப்பதற்கு வேற மாதிரி இருக்கும், ஆனா மீனிங் என்னது? ஒண்ணுதான். சேம். மறுபடியும் எல்லாம் படிக்க பார்க்கல, எல்லாம் சேர்ந்து அந்த 2 வரி படிக்க பார்க்கல. என்னது? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அடுத்தது நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களை ஒரு டிவைன் ஷிஃப்ட்டுக்குள்ள செல்வதற்கு நீங்க என்ன செய்யுங்க? ஒரு வழியை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன செய்யும்? கொண்டு வரும். இருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ ஷிஃப்ட் யார் கையில இருக்கு? ஏங்க ஆண்டவரால மலைகளை சமமாக்க முடியாதா? பள்ளங்களை அவரால் நிரப்ப முடியாதா? கோணலானவைகளை செவ்வையாக்க முடியும்? அது உங்க வேலை, அது நீங்க செய்ய வேண்டிய வேலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா கோணலாக்கினது நீங்க தானே, பள்ளமாக்கினது நம்ம தானே. புரியுதா? நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கைய கோணலான வாழ்க்கையை மாத்துறது யாருதான்? நம்ம தான். சோ ப்ரிப்பேர். நீ அதுக்காக என்ன செய்? ஆயத்தமாக, ரெடியாக. கரங்களை வருத்து வழியில சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். எப்பவுமே வார்த்தையை பெறுகிறது, அனௌன்ஸ்மெண்டை பெறுவது ஈஸி, ஆனா ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தை விரும்புறோம். இதை நான் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போறேன்? செய்ய போகிறேன் ஆண்டவர் என்று வார்த்தை சொன்னோம்னா உடனே அந்த வார்த்தையை நாம பிடிச்சுக்கிறதுக்கு, அதை நம்புறது நமக்கு லேசான காரியம். ஆனால் வார்த்தை நிறைவேற்றுவதற்கு நாம நம்மை ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டம். நம்ம எங்க தப்பு பண்றோம்னா ப்ரிப்பேர் பண்றது. 1 2 ப்ராஃபஸியா நம்ம தலைமையில இருக்கு. ஏன் அவைகள் நிறைவேறலன்னா அது நிறைவேறுகிற காலங்களிலே நாம் நம்ம என்ன செய்யல? ஆயத்தமாக வைத்துக் கொள்ளவில்லை, நிறைவேறவில்லை. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. கரங்களை வைத்து வழியில சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். So preparation is not your work. I mean, it is not God's work. It is your work. ஆயத்தப்படுத்துவது என்பது தேவனுடைய பணி, வேலை இல்லை. யாருடைய வேலை? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிவைன் ஷிஃப்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். டிவைன் ஷிஃப்ட் என்பது ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஆண்டவர் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உங்களை ஊழியத்திலேயோ அல்லது உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில டக்குன்னு ஆண்டவர் மேல தூக்கி வைக்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம் இல்லை. எந்த ஒரு ஊழியக்காரனும் அப்படி மேல வரல. குறுக்கு வழியில வர்றதை விட்டுங்க. அது எந்த அளவுக்கு குறுக்கு வழியில மேல வர்றாங்களோ அதே மாதிரி ஒரு ஓட்டையில கீழே போயிடுவாங்க. ஆனா கர்த்தரால் ஒருவன் உயர்த்தப்பட்டு மேலே வருகிறான் என்றால் உயர்த்தப்பட்ட அனைவரும் உயர்த்தப்படுகிற நேரத்தில் ஜெபத்தில் இருந்திருப்பாங்க, முழங்கால் இருந்திருப்பாங்க, பாதைகளை ரெடி பண்ணி இருப்பாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய பலமுறை உங்க வீட்டு கதவை தட்டினார். நம்முடைய பிடிவாதமும் நம்முடைய வைராக்கியமும் நம்முடைய கோபமும் நம்முடைய எரிச்சலும் ஆமென் கோணலான நேராக்கப்பட வேண்டிய வழியில கோணையா இருக்கிறதுனால கர்த்தரால் என்ன செய்ய முடியல? செய்ய முடியல. கரங்களை வைத்து வழியில சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவனால் உனக்கு வழியை உண்டு பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் தனக்குன்னு ஒரு வழியை உண்டு பண்ணணும்னா அவர் உண்டு பண்ணிக்குவார். ஆனா உனக்குன்னு வழியை உண்டு பண்ணும்போது யாரதை உண்டு பண்ணணும்? அவர் வந்து ஒர்க் பண்ணுவார். கரங்கள் வேறு தொழில சொல்லுங்க, சத்தமுடையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன். ப்ரிப்பேர். எங்க வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ணுவது சாதாரண நினைக்கிறீங்களா? வனாந்திரத்துல ஹைவேவை போடுறது சாதாரணமான விஷயம். நீ போட்டு போக மண்ணு வந்து முடியும். சாதாரணமான விஷயம் அல்ல. மலைகளை சமமாக்கி பள்ளத்தாக்குகளை நேராக்குறதுன்றது சாதாரணமான விஷயம் நினைச்சீங்களா? கோணலாவணைகளை நேராக்குவது கரடு. இட்ஸ் நாட் சிம்பிள் திங். பிகாஸ் வனாந்திரமாகவே இன்றைக்கல்ல நேற்றல்ல பல ஆண்டுகளாகவே இருந்திருக்கிறோம். ஒரு செடி கூட முளைக்கல. சிலருடைய வாழ்க்கையில எந்த நன்மையுமே பார்க்கல, எந்த உயர்வுமே பார்க்கல. ட்ரையாகவே இத்தனை வருஷம் வாழ்ந்து விட்டோம். எல்லாத்தையும் ஈஸியா ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சா அது நடக்காது. லேபர், எல்லாம் சொல்லுங்க, லேபர், toil, பிரயாசம். அன்னைக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து தேவன் உன் வாழ்க்கையில ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ், ஒரு கனிய, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் முதல்ல நிலத்தை பண்படுத்தி அதற்காக ஆயத்தமாக்குற வேலை யார் கையில தான் கொடுத்தாரு? கர்த்தர் நம்ம கையில தான் கொடுத்தாரு. கரங்களை உயர்த்தி வழியில சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்களா? அல்லேலூயா. ரைட். நீங்க ஆண்டவர் உங்களோட பேசுறார். through labor God can transform thorns and thistles. ஆதாம சபிச்சார். சரி, ஆதாம சபிக்கல, நிலத்தை சபிச்சார். எதை சபிச்சாரு? சபிச்சாரா இல்லையா? நீ செய்த பாவத்தின் நிமித்தமா இந்த நிலம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும் என்று சபிச்சிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த நிலம் உனக்கு என்ன கொடுக்கும்? சத்தமா சொல்லுங்க, என்ன கொடுக்கும்? முள்ளையும் குறுக்கையும் கொடுக்கும். ஆனால் முள்ளையும் குறுக்கையும் கொடுக்கிற இந்த நிலத்துல நீ நல்ல கனிகளை அறுக்க வேண்டும் என்றால் வேர்வை சிந்தணுங்கிறார். So by sweating of your labor, உன்னுடைய வேலையினால நீ சிந்தக்கூடிய அந்த வேர்வை இந்த முள்ளையும் கல்லையும் என்னவா மாத்தும்? விளைநிலமா மாத்துங்கிறார். அப்போ வாழ்க்கை விளைநிலமாய் மாற வேண்டும் என்றால், உன் குடும்பம் ஒரு விளைநிலமாய் மாற வேண்டும் என்றால், எங்கேயோ நீங்களும் நானும் கொஞ்சம் வேர்வைய சிந்தாம டிவைன் ஷிஃப்ட்டுக்குள்ள போக முடியாது. இந்த உயர்த்துறார் அந்த உயர்த்துறாருன்றதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதை காண்கிறேன் இதை காண்கிறேன் சொல்லிட்டு போயிடுவாங்க, நடக்காது. இப்படியெல்லாம் நிறைய சொல்லிவிட்டாங்க. கொஞ்சமா நஞ்சமா சொல்லியிருக்காங்க. உங்க வாழ்க்கையில தலையை கொடுத்து பாருங்க, அடிச்சு விடுவாங்க. உண்மையாவும் இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனா ஏன் நடக்கலன்னா, அந்த தான்ஸ் அண்ட் திசில்ஸ், அந்த முள்ளும் குறுக்கையும் பண்படுத்துவதற்கு என்னத்தை சிந்தனம்? வேர்வை சிந்தனம். வேர்வை சிந்தனம். அப்ப ஆண்டவர் ஒரு சீசனை கொண்டு வந்து லிஃப்ட் பண்ணுவதற்கு, ஆர் யூ ரெடி டு ஒர்க் இன் திஸ் சீசன்? பாயிண்ட் அதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ரூம் அடைச்சிட்டு நான் என்ன செய்ய போறேன்? சீசன் வந்துருச்சு, நான் என்ன செய்ய போறேன்? கதை அடைச்சிட்டு உட்காந்து என்ன செய்ய போறேன்? ரபா லபா ரபா லபா நான் ஜெபிக்க போறேன்னு. மழை பெய்யுதுன்னா உழுங்க. எதுல நீங்க ஷிஃப்டை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த விஷயத்துல உங்க லேபர் அதிகம் பண்ணுங்க. நான் பிசினஸ்க்கு சொல்றேன். ஒரு சத்தம் கேட்குது, இது உன்னுடைய காலான்ற சத்தம் கேட்குது அப்படின்னா, அது ஊழியமா இருக்கட்டும், அதனுடைய தொழிலா இருக்கட்டும், அது whatever it might be, எதை ஸ்டார்ட் பண்ணு? லேபரை ஸ்டார்ட் பண்ணு. லேபர் என்னது? வேலையை ஸ்டார்ட் பண்ணு. சத்தமா சொல்லுங்க, என்னது ஸ்டார்ட் பண்ணு? புரியுதா நான் சொல்றது? ஏன்னா அதைத்தான் ஆண்டவர் லிஃப்ட் பண்ண போறாரு. இருக்கீங்களா? அங்கதான் என்ன வரப்போகுது? சரி, நம்ம வந்து மேஜிக் நிறைய நம்புறோம். எல்லாம் என்ன நம்புறோம்? எல்லாமே எப்படி நடக்கணும்? ஜீம் பூம்பா. அது என்னது? ஒரு ஒரு குச்சியை வச்சுட்டு என்ன செஞ்சிடணும்? எல்லாமே மேஜிக்கல். இது நம்ம கலாச்சாரத்துல ஊறி போன ஒண்ணு. பட் லிஃப்ட் என்பது இட் இஸ் நாட் மேஜிக்கல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க,
இந்த சொல்றதெல்லாம் கவனிங்க. ஐ பிலீவ் இன் சூப்பர் நேச்சுரல். நான் எதை நம்புறேன்? சூப்பர் நேச்சுரலை நம்புறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர் நேச்சுரல் செயல் அல்ல, சூப்பர் நேச்சுரல் ரிசல்ட் நான் நம்புறேன். புரிய வைக்கிறேன். எதையுமே நான் செய்ய மாட்டேன், என்னவா நடக்கணும்? நான் என்ன சொல்றேன்னா, do naturally, God will give you a result supernaturally. நீ செய்ய வேண்டியதை என்ன செய்ய? நேச்சுரலா செய்ய. எல்லாம் சொல்லுங்க, என்னது நேச்சுரல். சோம்பேறி படுத்து கிடக்காது, தூங்காது. தூங்க வேண்டிய காலம் அல்ல. எனக்கு வேலை செய்கிற நேரத்தில் எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு தலை சுத்துது, எனக்கு வாந்தி வருது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குனாலே எனக்கு என்ன வரும்? டென்ஷன் ஆயிடுவேன் நான். ஏன்னா நான் எனக்கும் சொல்றேன், என்னோட சேர்ந்து ஊழியர் செய்யறவர்களுக்கும் சொல்றேன், இப்போ இந்த சீசன்ல என்ன உயர்த்தினவர் உங்களை உயர்த்துவார். நான் வேலை செய்யும் பொழுது நீ என்ன செய்யணும்? நீ வேலை செய்ய. நான் சர்ச்சில் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து சர்ச்சில் என்ன செய்யணும்? நிக்கணும். நான் பணியாற்றும் போது பணியாற்று, சபையே சேர்ந்து உழைக்கும் போது நீ நம்ம எல்லாரும் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது நீயும் சேர்ந்து சொல்லு, நீயும் இணைந்து கொள். சபையாக நமக்கு ஒரு சீசனை வைத்திருக்கும் பொழுது சபையை கர்த்தர் உயர்த்தும் பொழுது உன்னை என்ன செய்வார்? கூடவே சேர்த்து உயர்த்துவார். இப்ப முடியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா தாங்க இருக்கும், எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இப்போ நான் இப்படி பிரசங்கம் பண்ணுவேன்ல நினைக்கல. இரவெல்லாம் தூக்கம் இல்லை, பயங்கர ஹெட் பெயின். காலில் வந்து நான் ஊழியக்காரங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது மேலே போய் படுக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. நான் அதை விரும்பவும் இல்லை. இல்லைன்னா இன்னொரு ஸ்பீக்கர் பேசுகிறாரு, நான் என்ன செஞ்சிருவேன்? போய் படுத்துக்கிருவேன். அப்போவும் நம்ம பாஸ்டர் சிமியோன் பேசும்போது கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனேன். அப்போ ரெஸ்ட் உட்காந்து மெசேஜ் ரெடி பண்ணிட்டார் ஆண்டவர். நான் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? அவன் மெசேஜ் ரெடி பண்ணுறதா இப்போ பேசி கொண்டிருந்தேன். நான் இது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கல, தோணலை தான். ஆனால் நான் இன்னைக்கு பேச வேண்டியதை பேசாவிட்டால் இங்கே இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில சீசனை இழந்து போவீங்கன்றதுனால ஆமேன், என்னுடைய சோர்விலும் என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலும் அனௌன்ஸ் பண்ண வேண்டியது என்ன செய்யறேன்? அனௌன்ஸ் பண்ற. வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் என்ன செய்? வேலை செய்யி. இருக்கீங்களா? வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன், தம்பி கவனிக்கிறீங்களா? விட்டா போச்சு. இங்க பாருங்க, நிமிர்ந்து பாருங்க, நல்ல நிமிர்ந்து உட்காருங்கடா. நிமிர முடியாத கூனிய போல உட்கார்ந்துருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. கவனிக்கிறீங்களா? போச்சு, விட்டா போச்சு. நாளைக்கு பார்த்துக்கலாம் நீ நினைச்சேன்னா பல சந்தர்ப்பங்களை, உயர்வுக்கான சந்தர்ப்பங்களை என்ன செய்வேன்? இழந்து போவேன். கரங்களை உயர்த்து வழியில சொல்லுவேன். நான் இப்ப முடிவு பண்ணேன், எத்தனை டேட்ஸ் வந்தாலும் கொடுக்கறது. எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம சீசன். யாரெல்லாம் டேட் கேட்கறாங்களோ என்ன செய்யும்? ஒன்னும் யாருக்கு என்ன செய்யக்கூடாது? இல்லன்னு சொல்லக்கூடாது. பெரிய சர்ச்சா சின்ன சர்ச்சா, எனக்கு டிக்கெட் புக் பண்ணுவீங்களா, காணிக்கு எவ்வளவு, எதுவும் கேட்கறது இல்லை. யார் கேட்டாலும் நான் என்ன செய்யறேன்? வாரேன்ற ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். பிகாஸ் ஐ நோ இது கொஞ்ச நாளைக்கு சீசன் ஓடும். இதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? சொல்லுங்க, புரியுதா? தூக்கத்தை பார்க்காத, சாப்பாட்டை பார்க்காத. அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த 3 நாள் நான் இப்போ போயிட்டு வந்த அந்த ஊர்ல 3 நேரமும் கடையில் வாங்கி கொடுத்தாங்க. அந்த கடையில சாப்பிட்ற பழக்கம் நமக்கு, கடையில வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அதை பார்த்தாலே எனக்கு என்னவா இருக்கும்? ஒரு மாதிரியா இருந்துச்சு. எனக்கு வீட்டில் சமைச்சு கொடுங்கன்னு கேட்குற மாதிரி தான் தோணுச்சு. இல்லாட்டா ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு. ஆனாலும் சாப்பிடும். இது நம்முடைய சீசன். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதை கொடுக்குறாங்களோ சாப்பிட்டு ஊழியத்தை என்ன செய்வோம். ஒரு ஆமை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது என்னுடைய டாயில், இது என்னுடைய லேபர். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். வழிய ஆயத்தம் பண்ணுவோம். வழி குறுக்கா இருக்கு, உன் வழி முள்ளா இருக்கு, உன் வழி இன்னும் மேடா இருக்கு, உன் வழி என்னவா இருக்குது? பள்ளமா இருக்கு. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இதை நேராக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. நேராக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. நீ ரெடின்னா ஆண்டவர் ரெடி. பக்கத்துல சொல்லு பார்க்கலாம், நான் ரெடினா. யார் ரெடியா இருக்கா? இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? உண்மை எங்களோட பேசுறாரா? எத்தனை பேர் இந்த இரவு மெசேஜ் முடியல, ஆனா நாளைக்கு தொடர்ந்து கவலைப்படாதீங்க. வயிற்றுல பாலை வாத்துட்டீங்க பாஸ்டர். ஏன்னா இப்ப இந்த 4 வார்த்தையை நான் பேசணும்னு நினைச்சேன். இந்த வார்த்தை, பள்ளங்களை நிரப்புங்க, மலைகளை என்ன செய்யுங்க,
சமமாக்குங்க. குறுக்கடான வேஷம் ரெடி பண்ணுங்க. அடுத்தது என்னது? என்னமா? சமமாக்குங்க. நீங்க இந்த 4 விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டியது இருக்கு. அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். சந்தோஷமா இருக்கீங்க? ஆனா எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க, ஆண்டவரே இன்னைக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு நான் நம்புறேன், நான் தூங்க போறதில்லை. அதுக்கு மட்டும் ஆமீன் வரல. நான் என்ன செய்ய போறதில்லை, எவ்வளவு அதிகமா வேலை செய்ய முடியுமோ, அதாவது நீ எந்த விஷயத்துல தடைப்பட்டு கிடக்கிறீர்களோ சோர்ந்து போகாதீங்க. என்னால முடியலன்னு சொல்லாதீங்க. அங்கதான் உங்க லிஃப்ட் இருக்கு. Do it. தூங்காம உறங்காம சாப்பிடாம நீங்க என்ன செய்யுங்க, அதை என்ன செய்யுங்க, தீவிரமா செய்யுங்க. அதனுடைய பலனை நீங்க பார்ப்பீங்க.